67,757 வாக்குகள் வித்தியாசத்தில் உதயசூரியன் சின்னம் விக்கிரவாண்டி தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளது. பாட்டாளி மக்கள் கட்சியின் மீது நம்பிக்கை வைத்தும் தேசிய ஜனநாயக கூட்டணியிற்கு ஆதரவாகவும் எங்களுடைய வேட்பாளருக்கு 56,500 வாக்குகளை அளித்த வாக்காளர் பெருமக்களுக்கு நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். யார் வந்தாலும் சரி, யார் எதிர்த்தாலும் சரி, யார் தூற்றினாலும் சரி, மக்களாகிய நாங்கள் இருக்கிறோம் உங்கள் மத்தியில் என்று நிரூபித்து காட்டிய, அதுவும் குறிப்பாக இந்த நேரத்தில் இவ்வளோ பெரிய மகத்தான வெற்றியை தேடி கொடுத்த விக்கிரவாண்டி மக்களுக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் வாழ்நாள் பூராவும் கடமைப்பட்டிருக்கும். ஏனென்றால் இந்தியாவிலே வேறு எந்த அரசியல் கட்சிக்கும் ஏற்படாத ஒரு சோதனை எங்களுக்கு ஏற்பட்டது. அதாவது திமுகவுக்கு சோதனை வந்தால் தொண்டர்கள் ஆர்த்து எழுவார்கள் என்பதை இந்த தேர்தலில் நாங்கள் பார்த்தோம். எடப்பாடி நம்ம உண்மையிலே பாராட்டுறோம். ஏன்னா அவருக்கு தெரிஞ்சு போச்சு மக்கள் அவங்க பக்கம் இல்லைன்னு சொல்லிட்டு. மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பக்கத்தில் இருக்காங்க, தளபதி பக்கம் இருக்காங்க. அதை பார்த்து தெரிஞ்சுக்கின்னு அவர் ஒதுங்கிட்டார். அது பெரிய நல்ல விஷயம் தானே அது. அவரை நம்ம பாராட்டணும். அவர் அதை போட்டு எலெக்ஷன் நின்று அது ஒரு தேவையில்லாத ஒரு தோல்வியை தவிர்க்கிறதுக்கு அது பண்ணியிருக்காரு. இதில் கிடைத்திருக்கிற தோல்வி என்பது வெறும் பாமகவுக்கு மட்டுமல்ல, பிஜேபிக்கு மட்டுமல்ல, அதிமுகவுக்கும் சேர்ந்து கிடைத்திருக்கிற, போட்டியிடாவிட்டாலும் சேர்ந்து கிடைத்திருக்கிற தோல்வி என்பதை நாம் நன்கு அறிவோம். சென்ற முறை 9,000 வாக்குகள் என்று சொன்னீர்கள். அந்த 9,000 வாக்குகள் கூட அப்பொழுது எல்லாம் ஒன்றா சேர்ந்து நின்றாங்க. எதிர்த்திருந்தவங்களாம் பாமக, பிஜேபி, ஏடிஎம்கே எல்லாம் இப்பொழுதே 9,000 வாக்குகள். இப்போ அதை விட பன்மடங்கு. ஏன்னா இப்பயும் 3 பேரும் கிட்டத்தட்ட அதால் தான் தேர்தல் நிற்காமல் ஆதரிக்கிற மாதிரி தான் எல்லாம் பண்ணி பார்த்தாங்க. ஆக அவர்கள் அனைவருக்கும் கிடைத்திருக்கிற மிகப்பெரிய தோல்வி என்பதை இந்த தேர்தல் நிச்சயமாக நிலைநிறுத்தி இருக்கிறது. இல்லை, நாங்கள் அது உள்ளே இன்னும் அனலைஸ் பண்ணல. நாங்கள் எங்களுக்கு இன்னும் ஒரு நாள் ஆகும். அது யார் எந்தெந்த பூத்தில் எப்படி ஓட்டு எங்களுக்கு வந்திருக்கு, யார் போட்டிருக்கா, அது அவங்க எந்தெந்த ஓட்டு அப்படின்னு நாங்கள் இன்னும் அனலைஸ் பண்ணிவிட்டு நான் அது உங்கள் கேள்விக்கு பதில் சொல்லிட்டேன். இல்லை, ஒரு பை எலெக்ஷனை வச்சு நம்ம எந்த தேர்தலுடைய முடிவு அது எடை போட முடியாது. இதே பிஜேபி கூட கூட்டணி 2014 வச்சோம். அப்போது பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கள் கூட்டணியில் 2 தொகுதியில் வெற்றி பெற்றோம். அதாவது ஒரு தேர்தல் ஒரு மாறும். அதனால் ஒரு தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் வேறு, சட்டமன்ற தேர்தல் வேறு. சட்டமன்ற தேர்தலில் அமைக்கின்ற கூட்டணிகள், அங்கே இருக்கின்ற சூழல்கள், அரசாங்கத்துக்கு மேல் ஆன்டி இன்கம்பன்சி, இதெல்லாம் கணக்கெடுக்கணும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்தலை புறக்கணிக்க சொல்லியிருப்பதால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த வாக்காளர்கள், தொண்டர்கள் வாக்களிக்கவே வரமாட்டார்கள் என்றெல்லாம் சொன்னார்கள். ஆனால் இந்த முடிவுகளை பார்க்கின்ற போது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்குகளும் ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளருக்கு விழுந்திருப்பதை நாம் பார்க்க முடிகிறது, அதை உணர முடிகிறது. இன்னொன்றுன்னா, பாமகவினுடைய வாக்கு வங்கியில் ஏற்பட்டிருக்கிற மிகப்பெரிய சரிவு. பாமகவை சேர்ந்த வாக்காளர்கள், குறிப்பாக அந்த பெரும் சமூகத்தை சார்ந்த இளைஞர்கள் ஒட்டுமொத்தமாக சமூக நீதியினுடைய கதவுகளை திறக்கக்கூடிய சாவி இன்றைய முதலமைச்சர் கையில் தான் இருக்கிறது. ஆகவே அவர் மூலமாகத்தான் அந்த சமூக நீதி கிடைக்க முடியும். பாஜகவோடு கூட்டணி வைத்திருக்கிற அன்புமணி ராமதாஸ் அவர்களால் சமூக நீதியை பெற்றுத்தர முடியாது என்கிற தெளிவான முடிவுக்கு வந்திருக்கின்ற காரணத்தினால்தான் இவ்வளவு பெரிய வாக்குகளை அழிவடித்திருக்கிறார். வணக்கம், இது கேள்விக்களம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் தமிழ்நாடு எதிர்பார்த்த மிக முக்கியமான ஒரு தேர்தல். இந்த தேர்தலில் திமுக ஒரு மகத்தான வெற்றியை பெற்றிருக்கிறது. அஇஅதிமுக தேர்தலை புறக்கணித்தது. பாட்டாளி மக்கள் கட்சி அது பெற்ற வாக்குகளை விட 2 மடங்கு வாக்குகள் கூடுதலாக பெற்று திமுக வெற்றி பெற்றிருக்கிறது. திமுகவினுடைய வெற்றி என்ன செய்தியை சொல்கிறது என்பது ஒரு முக்கியமான ஒரு கோணம். நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் ஒரு பிரம்மாண்டமான வெற்றியை பெற்ற திமுக கூட்டணி, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான அந்த கூட்டணி தன்னுடைய வெற்றியை தொடர்ந்து பதிவு செய்து கொண்டே வருகிறது. அதன் இன்னொரு கணக்கு விக்கிரவாண்டி என்பது ஒரு கோணம். எதிர்க்கட்சி புறக்கணித்த நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சி இந்த கூட்டணியில், இந்த தேர்தலில் களத்தில் நின்றிருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சி தன்னுடைய கோட்டை, இது வீழ்த்தி காட்டுவோம் ஆளும் கட்சியை என்கிற கோணத்தில் தனக்கு இருக்கக்கூடிய அத்தனை பலத்தையும் களத்தில் இறக்கி தேர்தலை சந்தித்தது.
இந்த தேர்தல் எந்த திருப்பு முனைக்கும் வித்திடப் போகிறதா இல்லையா? இந்த தேர்தலில் பாமக பெறக்கூடிய வெற்றி என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைக்கக்கூடிய வெற்றி என்றெல்லாம் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் சொன்னார்கள். டாக்டர் ராமதாஸ் உள்ளிட்டு பல தலைவர்கள் அங்கு பிரச்சாரம் செய்தார்கள். திமுக அணியில் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்திற்கு செல்லவில்லை. ஒரு அறிக்கை வாயிலாக மக்களிடத்தில் வேண்டுகோளை விடுத்திருந்தார்கள். அந்த அறிக்கையிலே தன்னுடைய ஆட்சியில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நலத்திட்டங்கள், மக்கள் நலத்திட்டங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு தர வேண்டும் என்கிற கோணத்தை முன்வைத்திருந்தார்கள். திமுகவினுடைய பிரம்மாண்டமான வெற்றி, நடந்து முடிந்த தேர்தலில் அவர்கள் பெற்ற வெற்றியை விட இந்த விக்கிரவாண்டி தொகுதியில் ஏறத்தாழ 23% வாக்குகள் கூடுதலாக திமுக வேட்பாளர் பெற்றிருக்கிறார். ஆட்சி சாதனைகள், கள்ளச்சாராய சாவு என்பது ஒரு பக்கம், விஷச்சாராய சாவும் ஆம்ஸ்ட்ராங் படுகொலையும் நடுவில் இந்த விக்கிரவாண்டி தேர்தலில் ஒரு பெரும் பேசு பொருளாக இருந்தது. மக்கள் மன்றத்தில் பாமக எழுப்பிய வன்னியர் உள் ஒதுக்கீடு விவகாரம், கள்ளச்சாராய சாவுகள் தொடர்பான விஷயம், சட்டம் ஒழுங்கு என்று திமுக ஆட்சிக்கு எதிராக முன்வைக்கப்பட்ட அத்தனை முழக்கங்களையும் மக்கள் நிராகரித்திருக்கிறார்களா என்கிற பல்வேறு கோணங்களில் விவாதிக்கப் போகிறோம். நம்மோடு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் தோழர் முத்தரசன் இருக்கிறார். வணக்கம் திரு முத்தரசன். இந்த வெற்றியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இவ்வளவு பிரம்மாண்டமான வெற்றியை நீங்கள் எதிர்பார்த்தீங்களா? நிச்சயமாக எதிர்பார்த்தோம். இந்த வெற்றி விக்கிரவாண்டி தொகுதியில் நல்ல வாக்கு வித்தியாசத்தில் திமுகவினுடைய வேட்பாளர் வெற்றி பெறுவார் என்பதில் ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையோடு இருந்தோம். நம்பிக்கை வீண் போகலை. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, முதல் காரணம் திமுக தலைமையில் அமைந்திருக்கிற அணி, மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி. இது தேர்தலுக்காக உருவாக்கப்பட்ட அணி அல்ல. ஏறத்தாழ 2016 இந்த அணி தொடர்ந்து நீடித்து கொண்டு இருக்கிறது. இந்த அணியில் இருப்பவர்கள் யாரும் விலகலை, மேலும் மேலும் பலமடைஞ்சிக்கிட்டே இருக்குது. அது காரணம், ஒரு கொள்கை ரீதியான அணியாக இது உருவாக்கப்பட்டது. மக்கள் குறிப்பாக காவிரி நதிநீர் பிரச்சனையை முன்வைத்து முதலில் ஒரு கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் எல்லோரும் பங்கு பெற்றோம். அப்புறம் பிறகு நடைபயண இயக்கம், அது தொடர்ந்து இயக்கங்கள், கொரோனா காலத்து இயக்கங்கள் என்று மக்கள் பிரச்சனைகளுக்காக தொடர்ந்து இயக்கங்களை நடத்தி வந்த நாங்கள் தேர்தல் என்று வருகிற பொழுது அதே அரசியல் அணியாக நாங்கள் போட்டியிட்டு நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல், உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல் அனைத்திலும் வெற்றி பெற்றிருக்கிறோம். அப்போ இந்த தேர்தலிலும் அதே மாதிரி வெற்றி பெறுவோம். இப்போ நாடாளுமன்ற தேர்தல் எடுத்துக்கிட்டிங்கன்னா, சென்ற தேர்தலில் 40க்கு 39 தான் வெற்றி பெற்றோம். ஒரு தொகுதியில் வெற்றி வாய்ப்பை இழந்தோம். இந்த முறை 40க்கு 40 வெற்றி பெற்றிருக்கிறோம். இப்போ இந்த விக்கிரவாண்டிக்கு உள்ளடக்கிய விழுப்புரம் தொகுதியிலையும் நாங்கள் தான் வெற்றி பெற்றிருக்கிறோம். ஆகவே தேர்தலில் நிச்சயமாக உறுதியாக வெற்றி பெறுவோம் என்பது மட்டுமல்ல, நல்ல வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவோம் என்பதிலே நம்பிக்கையோடு இருந்தோம். அந்த நம்பிக்கை நிரூபிக்கப்பட்டிருக்கிறது, மெய்யாக்கப்பட்டிருக்கிறது. விக்கிரவாண்டி தொகுதி மக்கள் மத்தியில் பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிட்டது. பாட்டாளி மக்கள் கட்சியை பாரதிய ஜனதா கட்சி ஆதரித்தது. நாடாளுமன்ற தேர்தலையும் 2 பேரும் சேர்ந்தான் நின்றாங்க, இப்பயும் சேர்ந்தான் நிற்கிறாங்க. முதலில் இந்த அணி ஒரு பொருத்தமான அணியா? பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் ஏதாவது சம்பந்தம் உண்டா? அப்துல் காதருக்கும் அம்மாவாசைக்கும் சம்பந்தம் உண்டா அப்படின்னா சம்பந்தம் இல்லை. அது மாதிரி தவளையும் எலியும் கூட்டி சேர முடியாது. இப்போ இந்த தேர்தலில் சமூக நீதி காவலர் என போற்றப்படுகிற பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் மரியாதைக்குரிய ஐயா மருத்துவர்கள் சமூக நீதி குறித்து பேசுகிறார்கள். அந்த கொள்கை அதான் அவங்களுடைய அடிப்படையான கொள்கை. அதற்காகத்தான் முதலில் வன்னியர் சங்கம் என்று தொடங்கப்பட்டது. பிறகு பாட்டாளி மக்கள் கட்சியான அரசியல் கட்சியாக உருவெடுத்தது. ஆனால் இந்த அடிப்படையான கொள்கைக்கு நேர் எதிராக, நேர் முரணாக இருக்கக்கூடிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி என்பதை எல்லோருக்கும் தெரியும். அந்த கட்சியோடு நின்று கொண்டு திமுகவை தோற்கடிப்போம்னா தொகுதி மக்கள் எப்படி அதை ஏற்பார்கள்? ரெண்டாவது, அவங்க பெருசாக நம்பிக்கிட்டு இருந்தது கொள்கையெல்லாம் கிடையாது. ஒரே ஒரு நம்பிக்கை, ஜாதி வாக்குகள் கிடைத்து விடும் என்கிற நம்பிக்கை தான் அவங்களுக்கு பெருசாக நம்பினது. அதற்கு தகுந்தாறு போல் அறிக்கையெல்லாம் வெளியிட்டாங்க. மருத்துவர் ஐயாவும் வெளியிட்டார், அன்புமணி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தற்பொழுது தலைவராக இருக்கக்கூடிய மருத்துவர் அன்புமணியர்களும் அறிக்கையெல்லாம் வெளியிட்டாங்க. கூட்டங்கள் எல்லாம் பேசினாங்க. பச்சையாக பகிரங்கமாக ரொம்ப வெளிப்படையாக ஜாதிய வெறியை தூண்டக்கூடிய வகையில் பேசினாங்க. அதனால் அந்த தொகுதி மக்கள் திமுக வெற்றி பெற்றது அப்படிங்கிறத விட ரொம்ப மேலானது, ரொம்ப நல்ல ஆரோக்கியமான அரசியல் எது அப்படின்னு கேட்டால்
அந்த ஜாதிய அரசியலுக்கு அந்த தொகுதி மக்கள் இரையாகவில்லை என்பது தான் மிக 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 முக்கியமானது. ஜாதிய வரி அரசியலுக்கு இரையாகலை, மதவெறி அரசியலுக்கு இரையாகலை, அந்த ரெண்டையும் நிராகரித்திருக்கிறார்கள். நிராகரித்து ஒரு கொள்கை சார்ந்த அணி. அதே போல் இந்த தேர்தலுக்கு அறிவிக்கப்பட்ட ஒரு சூழலில், இடத்தில் அறிவிக்கப்பட்ட ஒரு சூழலில் கள்ளக்குறிச்சி சம்பவம் ஒரு விரும்பத்தகாத சம்பவம் நடந்தது. அதை குறித்து முதலமைச்சர் மிக கடுமையான நடவடிக்கை எடுத்த பின்னரும் கூட சட்டம் ஒழுங்கு கெட்டு போய்விட்டது, தமிழ்நாடு முழுவதும் கள்ளச்சாராயம் ஆறாக பெருக்கெடுத்து ஓடுகிறது, முதலமைச்சர்களாக்கா காவல்துறை தோல்வியடைந்து விட்டது என்று அதை எவ்வளவு மிகைப்படுத்தி பேச முடியுமோ அவ்வளோ மிகைப்படுத்தி பேசினார்கள். அடுத்ததாக ஆம்ஸ்ட்ராங் கொலை நடந்தது இந்த இடைப்பட்ட காலத்திலேயே. அந்த கொலையில் பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடே சட்ட ஒழுங்கு கெட்டு போயிட்டது, சிபிசிஐடி விசாரணையெல்லாம் போதுமானதல்ல, சிபிஐ விசாரணைத்தான் வேண்டும் என்றெல்லாம் பிரச்சாரம் செய்தார்கள். ஆனால் இந்த பிரச்சாரங்களை எல்லாம் மக்கள் ஏற்கவில்லை. சரி, நன்றி திரு முத்தரசன். இந்த வெற்றி எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று, இந்த வெற்றியை குறைத்து மதிப்பிட முடியாத ஒரு வெற்றி. அதிமுக புறக்கணித்திருந்தாலும் பாஜக பாமக கூட்டணியை மக்கள் ஏற்றுக்கொள்ளலை. வெளிப்படையான ஜாதிய பிரச்சாரத்தையே பாமக மேற்கொண்டது, அதையும் மக்கள் ஏற்றுக்கொள்ளலை. விஷச்சாராய மரணத்தை, சட்டம் ஒழுங்கு சார்ந்த பிரச்சனையை போதாகரமாக்குனாங்க, அதையும் ஏற்றுக்கொள்ளலைன்ற முதல் பார்வையை விரிவாக வச்சிருக்கேன். மற்றவங்களுடைய கோணத்தை கேட்கிறேன். நம்மோடு இந்த அமர்வில் திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு காஞ்சிபுரம் எழிலரசன் இருக்கிறாரு, மூத்த பத்திரிகையாளர் திரு ஜென்ராம், உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திரு அக்னீஸ்வரன் இருக்கிறார், பாமகவினுடைய செய்தி தொடர்பாளர் திரு ராஜேஷ் கிருஷ்ணமூர்த்தி இருக்கார். அவங்க அனைவரையும் நான் வரவேற்கிறேன். மற்றவங்களுடைய முதற் பார்வையை வேக வேகமாக கேட்க விரும்புகிறேன். திரு ஜென்ராம், ஒரு 3 முக்கியமான பாயிண்ட் சொல்லுங்கள், இந்த தேர்தலோட டேக்அவே என்னன்னு. தமிழ்நாடு அரசினுடைய நலத்திட்டங்கள் மக்களுடைய வாழ்க்கையில இரண்டரை கலந்திருக்கிறது. திட்டங்கள் கலந்திருக்கின்றன. அதனால மக்கள் அந்த திட்டங்களுக்காக ஆதரவை தெரிவிக்கிறார்கள் அப்படிங்கிறது முதல்ல. அரசின் திட்டங்கள்ங்கிறது முதல்ல. ரெண்டாவது, தோழர் முத்தரசன் சொன்ன அணி ஒரு ஃபுல் ஃபிளெட்ஜ்டு பொலிட்டிக்கல் ஃப்ரண்ட், அரசியல் அணி. காந்தி, நேரு, பெரியார், அம்பேத்கர், மார்க்ஸ், காயிதே மில்லத் எல்லாரும் சேர்ந்து இருப்பது போன்ற ஒரு மாபெரும் அணி. இதுதான் அரசியல் முகம்னா இவ்வளவுதான் இருக்கும். அந்த அவ்வளவும் ஒரே அணியில இருக்கு. அதனால அது நம்பகமான அணியாக தமிழ்நாட்டு மக்களிடத்துல இருக்கு. இதுல இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா 2019, 2024 2 மக்களவை தேர்தலாச்சு, ஒரு சட்டப்பேரவை தேர்தலாச்சு. 2026லயும் இது தொடரும் சூழல்ல 2 சட்டப்பேரவை தேர்தல்கள், 2 மக்களவை தேர்தல்கள் முழுவதும் இந்த அணியை கச்சிதமாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தன்னுடைய தலைமையில் ஒருங்கிணைத்து வழி நடத்துகிறார்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்தி. மேற்கு வங்கத்திலையும் கேரளாலையும் இடது முன்னணியும் இடது ஜனநாயக முன்னணியும் இருப்பதை போல பல பத்தாண்டுகளாக இந்த அணி தொடர்ந்தால் தமிழ்நாட்டில் அவர் இன்னைக்கு அறிக்கையில சொல்லியிருக்கிற மாதிரி தமிழ்நாட்டின் முன்னேற்றத்திற்கும் மக்களுடைய முன்னேற்றத்திற்கும் மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையை மக்களிடத்துல இந்த அணி கொடுத்திருக்குது. அது 2வது பாயிண்ட். 3வதாக, இந்த மாபெரும் வெற்றிக்கு காரணம் அதிமுக களத்திலேயே இல்லாதது. அவர் பாரதிய ஜனதா கட்சிக்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் அல்லது திமுக அதிமுக அல்லாத மற்ற கட்சிகளுக்கு ஒரு பாடம் கற்பிப்பதற்காக எடப்பாடி பழனிசாமி போட்டியில் இருந்து விலகி கொண்டாரோ என்னவோ தெரியல. நாங்க இல்லைன்னா திமுக எதிரான வாக்குகள் உங்களுக்கு எல்லாம் வராது, நாங்க இருந்தா எங்களுக்கு வரும், நாங்க இல்லைன்னா உங்களுக்கு வராது, அது திமுகவுக்கு தான் போகும், என்னையும் எங்க கட்சியையும் ஒழுங்காக நடத்துங்கள்ங்கிற மெசேஜ அந்த பழைய கூட்டணி கட்சிகளுக்கு ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாருங்கிற மாதிரி தான் நான் உணர்கிறேன். இந்த 3 காரணங்கள் பெரிய வெற்றி. ஜெனரல், நீங்க சொல்ற இந்த பாயிண்ட் ரொம்ப பிரில்லியன்ட்டான ஒரு பாயிண்ட் நினைக்கிறேன். ஜெனரல், நீங்க சொல்ற இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப பிரில்லியன்ட்டான ஒரு பாயிண்ட். அதிமுக இந்த தேர்தலில் நிற்காமல் போனதை பலரும் பலவாறாக விமர்சிச்சாங்க. ஆனால் அதிமுக வேறொரு கணக்கை போட்டிருக்கிறது. திமுக இல்லை என்றால் திமுகவினுடைய எதிர்ப்பு வாக்கெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக பாமகவுக்கோ இன்னொரு கட்சிக்கோ போகாது அப்படின்னு அவர் சொல்கிறாருன்னு சொல்கிறீங்க. ஒரு புள்ளி விவரத்தை சின்னதாக எடுத்து பார்த்தோம்னா, கடந்த நாடாளுமன்ற தேர்தல், அதில் விழுப்புரம் தொகுதிக்கு உட்பட்ட விக்கிரவாண்டி சட்டமன்ற தேர்தலில்
இந்தியா கூட்டணியினுடைய வேட்பாளர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய திரு ரவிக்குமார் வாங்கின ஓட்டு 72,188 பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தா போல்டு பர்சன்டேஜில் 39.6%. அவரை எதிர்த்து அடுத்து வந்த அதிமுக கூட்டணியில் இருந்த பாமக வேட்பாளர் பெற்ற வாக்கு என்பது அதிமுக வாக்கா 52,000 34.4 34% அங்கே 39.6% இங்கே. இதுவே 39.6 இப்போ திமுகவினுடைய வாக்கு என்பது 63.22 உயர்ந்திருக்கு. இது 23.6% உயர்வு. அதிமுக பெற்ற 34% ஓட்டு கணிசமாக எதிர்க்கட்சிகளுக்கு போகாமல் திமுக அணிக்கு போன ஒன்றை பார்க்கிறோம். இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். இந்த புள்ளியிலிருந்து தான் அதிமுகவோட யோசனையை புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு, அவியூகத்தை. நான் அப்படித்தான் நினைக்கிறேன். அவர் ஆரம்பத்துல பாட்டாளி மக்கள் கட்சியோட தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் ஒரு உடன்பாட்டுக்காக அவங்க 2 பேரும் பேசி இது போன்ற ஒரு ஏற்பாட்டை செய்திருக்கிறார்களோ அப்படின்னு நான் சந்தேகப்பட்டது உண்டு. அதற்கு பிறகு பிஜேபி, பிஎம்கே, ஏடிஎம்கே எல்லாரும் சேர்ந்து கூட ஒரு மறைமுகமான கூட்டணியாக இதை செய்கிறாங்களோ அப்படின்னு நினைச்சது உண்டு. ஆனால் அப்படி ஒரு நிகழ்வு நடந்துவிடவே கூடாது. அதிமுகவுடைய வாக்குகள் பாட்டாளி மக்கள் கட்சி பக்கம் வந்துவிடவே கூடாதுன்னு பிஜேபி கங்கணம் கட்டிட்டு அதிமுகவோட ஒரு போராட்டத்தை நடத்தினாங்கல்ல, வார்த்தை போரை நடத்தினாங்கல்ல. ஒரு 2-3 நாட்களாக வாக்குப்பதிவுக்கு முன்னாடி 2-3 நாட்கள் நடத்தினாங்கல்ல. அப்பதான் அதனுடைய வேறு வேறு டைமென்ஷன் வெளியில தெரிய ஆரம்பிக்குது. அதுல உறுதியாக அந்த இடத்துலயே தெரிஞ்சு போச்சு அதிமுக வாக்குகள் இந்த பக்கம் நகராது அப்படின்னு. ஆனாலும் ஒரு 14-15% வந்திருக்கு. நான் 2016 பாட்டாளி மக்கள் கட்சி தனியாக சட்டப்பேரவை தேர்தலில் பெற்ற 41,000 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. இப்ப 56 வாக்குகள்னா கூட ஒரு 15,000 வாக்குகள் இப்ப அடிஷனலாக வந்திருக்கு அப்படின்னு புரிந்து கொள்ளலாம். அது புதிதாக பாட்டாளி மக்கள் கட்சி வென்றெடுத்த வாக்குகளா இல்ல அதிமுக வாக்குகள்ல ஒரு பகுதியா அப்படிங்கிறது ஆய்வுக்குரியது. மற்றபடி அதிமுகவினுடைய அந்த ஸ்டெப் அவர்களுக்கு இழப்பு ஒண்ணு இல்லை. ஆனா மிகப்பெரிய இழப்பு அவருக்கு கூட இருந்து தொல்லை கொடுப்பவர்களுக்கு. அதனால அவர்களுக்கு ஒரு பாடம் கற்பிப்பதற்காக இந்த முடிவை அவர் எடுத்திருக்கலாமோன்னு எனக்கு ஒரு எண்ணம் வருது. அதிமுக ஓட்டும் திமுக ஓட்டும் நேருக்கு நேர் எதிரானது. அதிமுகன்ற கட்சியே திமுக எதிர்ப்புல உருவான ஒன்று. ஒரு நாளும் இரட்டை இலைக்கு ஓட்டு போட்டவங்க உதயசூரியனுக்கு போட மாட்டாங்க என்றெல்லாம் ஒரு பிரச்சாரம் இருந்தது. அதிமுக ஓட்டை எங்களுக்கு போடுங்கன்னு நாம் தமிழர் கட்சி கேட்டது. திரு அன்புமணி போன்றவர்கள் வெளிப்படையாகவே வேறு கோரிக்கை வச்சாங்க. ஆனால் அதெல்லாம் களத்தில் எதிரொலிக்கலை அப்படின்ற விவரங்களை இதில் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. நம்ம அடுத்த சுற்றுல விரிவாக பேசலாம். பாமகவுடைய செய்தி தொடர்பாளர் திரு ராஜேஷுடைய கோணத்தை கேட்கிறேன். திரு ராஜேஷ், சொல்லுங்க சேட்ரா. அதாவது நீங்க சொன்னது திமுக ஓட்டு அதிமுக வராது, அதிமுக ஓட்டு திமுக வராது என்பது கலைஞரும் ஜெயலலிதாவும் இருக்கும் வரை சரியானதாக இருந்திருக்கலாம். ஆனா அந்த 2 அமைப்புகள் இல்லாம 3வது அமைப்பு ஒன்று இங்க தலை தூக்க தொடங்குகிறது அப்படிங்கிற எண்ணம் தமிழ்நாட்டு மக்களிடத்துல வந்ததற்கு பிறகு இவர்களுக்குள் யாரையாவது தேர்வு செய்யலாங்கிற எண்ணம் தான் மேலோங்கி இருக்குது தமிழ்நாட்டு மக்களிடத்துல. 2 கட்சிகளுக்கும் வாக்களிக்கக்கூடியவர்கள் மத்தியிலன்னு நினைக்கிறேன். அந்த பழைய என்ன நடந்தாலும் அப்படிங்கிற பிஜேபின்ற ஃபேக்டர் வந்த பிறகு அதிமுக திமுகன்ற பிரச்சனை இருக்கிற வரையிலும் இருந்த அரசியல் வேறு. இப்ப பிஜேபி என்கிற அரசியல் கட்சி களத்துக்கு வந்த பிறகு தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு பிளே பண்ண முயற்சிக்கிற நேரத்தில் அதிமுக தொண்டர்கள் ஒரு அரசியல் விழிப்பு பெற்றவருடைய பார்வை வேறாக இருக்கின்ற ஒரு தோற்றத்தை தரீங்க. மற்றவருடைய கருத்தை நான் வேக வேகமாக கேட்கிறேன். திரு ராஜேஷ், உங்க கோணம் என்ன? பாமக இவ்வளவு பிரம்மாண்டமான வெற்றி திமுக பெறும் எதிர்பார்த்ததா? நீங்க வலிமையான அளவுல கடந்த தேர்தலில் பெற்ற அளவுக்கு இந்த முறை மிக கடுமையான போட்டியை தர முடியும். போன சட்டமன்ற தேர்தல் அப்படின்னு பார்த்தாலும் அதிமுக, பாமக, பாஜக உள்ளிட்ட எல்லா கட்சியும் சேர்ந்தே ஒரு 10,000 ஓட்டு வித்தியாசத்தில் தான் தோர்த்தாங்க. ஆனால் இந்த முறை மிக வலிமையான அளவில் வாக்கு வித்தியாசம் இருக்கு. இதை நீங்க எப்படி பார்க்குறீங்க சார்? முதல்ல இந்த வெற்றிங்கிறது பிரம்மாண்டம், சாதனை அப்படிலாம் சொல்கிறாங்க. அப்படின்றதெல்லாம் கிடையாது. விக்கிரவாண்டி தொகுதியில் திமுக பெற்ற வெற்றிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா விலை கொடுத்து வாங்கப்பட்ட வெற்றி. அது ஒரு பிரம்மாண்டமோ சாதனையோ அப்படின்னு சொல்லக்கூடிய
ஒரு வெற்றி கிடையாது. அந்த வெற்றி நீங்கள்லாம் கொண்டாடுறத திமுககாரங்க அவங்களுடைய கூட்டணி கட்சிக்காரர்கள் எல்லாம் கொண்டாடுவதை பார்த்தால் அந்த வெற்றி என்கின்ற வார்த்தையே வெட்கி தலைகுனியும் நிலையில் தான் இன்று இந்த வெற்றியானது உங்களுக்கு திமுகவிற்கு கிடைத்திருக்கிறது என்பதை ஆணித்தரமாக நாங்கள் பதிவு செய்ய விரும்புகிறேன். இந்த வெற்றியானது வந்து கிட்டத்தட்ட நீங்கள் சொல்வது போல 67,000 வாக்குகள் வித்தியாசம் பிரம்மாண்டம் என்பதெல்லாம் உங்கள் எண்ணிக்கை அடிப்படையில் ஒரு கணக்காக இருக்கிறது. ஆனால் அங்கே திமுக அதன் கூட்டணி கட்சிகள் களமிறங்கி செயல்பட்ட அந்த ஒரு வியூகங்கள் அப்படின்றது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எங்கள் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்களும் சொன்னது போல் கிட்டத்தட்ட 250 கோடியை இறக்கி இந்த வெற்றியை பெற்றிருக்கிறார்கள். முழுக்க இந்த வெற்றியை விலை கொடுத்து வாங்கி இருக்கிறார்கள். அதனால் தான் அந்த வெற்றி என்கின்ற வார்த்தை வெட்கி களத்துல செலவு செய்தது. வழக்கத்துக்கு மாறாக பாமகவும் கூட வாக்காளர்கள்ட்ட வசீகரமாக முயற்சிகள் எல்லாம் செஞ்சதுன்ற குற்றச்சாட்டு இந்த எலெக்ஷன் எழுந்ததே திரு ராஜேஷ். பாட்டாளி மக்கள் கட்சி வந்து மக்களிடையே சென்று களப்பணி செய்தது. திமுகவை போன்று வாக்குகளுக்கு விலை கொடுத்து வாங்கவில்லை. திமுக சராசரியாக ஒரு வாக்குக்கு பார்க்க போன்றால் 10,000 ரூபாய் வரை செலவு செய்திருக்கிறார்கள் என்பதை மக்களே ஒப்புக்கொள்கிறார்கள். அதனை விட ஒவ்வொரு 3 கட்டமாக அதாவது முதல் கட்டமாக, 2ஆம் கட்டமாக, 3ஆம் கட்டமாக கடைசி நேரத்தில் வாக்குச்சாவடிக்கு நுழையும் முன் கூட ஒரு 1000 ரூபாயை கொடுத்து சிக்கியவர்கள் எல்லாம் வீடியோவாக வெளியானதை நீங்கள் எல்லாம் பார்த்திருப்பீர்கள். ஆனால் எந்த ஒரு நடவடிக்கையும் தேர்தல் ஆணையத்தில் இதுவரை ஒரு குற்றச்சாட்டாக கூட பதிவு செய்யப்படவில்லை. தேர்தல் ஆணையம் கண் கட்டி விருந்து விட்டது, கண்ணை மூடிக்கொண்டது. தேர்தல் ஆணையம் ஒன்று இருந்ததா என்றே அங்கே தெரியவில்லை. பாட்டாளி மக்கள் கட்சி களப்பணி திமுகவை போன்று விலை கொடுத்து வாங்கவில்லை. இந்த புகார் வருது. இதே மாதிரியான புகார் இருந்த பென்னாகரம் இடைத்தேர்தலில் இதைவிட வலிமையான வெற்றியை பாட்டாளி மக்கள் கட்சியால் பெற முடிஞ்சது. இப்ப விக்கிரவாண்டியை விட அதிகமான அளவுல வாக்கு பெற்றது அதிமுகவுக்கு டெபாசிட் போனது. நீங்க ஏன் இது பிரம்மாண்டமான வெற்றின்னு வர்ணிக்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. நீங்க வாங்கின 50,000 சொச்ச ஓட்டை விடவும் வித்தியாசம் உங்களை விட 2 மடங்குக்கு மேல அந்த கட்சி ஓட்டு வாங்கியிருக்கு. வித்தியாசம் நீங்க வாங்கின ஓட்டை விட வித்தியாசம் அதிகமாக இருக்கிற போது அது பிரம்மாண்டம் இல்லையா? அந்த கட்சி ஓட்டு வாங்கலை, விலைக்கு வாங்கியிருக்கிறாங்க. மக்களாக போடலை, விலைக்கு வாங்கியிருக்கிறாங்கிறத திரும்பி பதிவு சொல்கிறேன். அதே போல் பார்த்தீங்கன்னா பென்னாகரம் இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அங்கே அதிமுக என்ற ஒரு கட்சி போட்டிட்டு டெபாசிட் இழந்துருச்சு. இங்கே அதிமுகங்கிற ஒரு கட்சி போட்டியிடலை. அந்த கட்சியினுடைய வாக்குகள் அப்படியே இருந்துச்சு, அது அப்படியே திமுகவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. அப்படிங்கும் பொழுது இங்கே அந்த ஒரு பிரம்மாண்டமாக தெரியுது, அதாவது விலை கொடுத்து வாங்கப்பட்டிருக்கிறது. அதனால் மட்டும்தான் அது பிரம்மாண்டமாக தெரியுதே தவிர இந்நேரம் அதிமுக போட்டியிட்டு இருந்தால் 3 கட்சிகளும் சரிசமமான அளவிலே தான் வாக்குகளை பெற்றிருக்கும். அதிமுகவும் உயரத்தாழ ஒரே அளவு வந்திருக்கும். பாமக ஏறக்குறைய வெற்றி பெறும் நிலையில் இருந்திருக்கும். என்று அதிமுக போட்டியிட்டு விலகி கொண்டதன் காரணமாக அதிமுக வாக்குகள் முழுமையாக திமுகவிற்கு சென்றிருக்கிறது. அதன் காரணமாக உங்களுக்கு வேண்டுமானால் இது பிரமாண்டமாக தெரியலாம். முழுமையாக நேர்மையாக செயல்பட்டு களப்பணியில் தீவிரமாக செயல்பட்டு 56,296 வாக்குகளை பெற்றுள்ள பாட்டாளி மக்கள் கட்சியின் வாக்குகள் தான் வெற்றி வாக்குகள். பாட்டாளி மக்கள் கட்சி தான் இந்த தேர்தலை பொறுத்தவரை ஒரு அரசுக்கு எதிர்ப்பை காட்டி வெற்றிகரமான ஒரு கட்சியாக உண்மையான இந்த இடைத்தேர்தல் வெற்றி பெற்ற கட்சியாக பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான் அங்கே இருக்கிறது. திமுகவின் வெற்றி என்பது விலை கொடுத்து வாங்கப்பட்ட வெற்றி, செல்லாத வெற்றி. உண்மையாக தேர்தல் ஆணையம் நேர்மையாக நடந்து கொண்டிருந்தால் இந்த தேர்தலில் திமுக வெற்றி பெற்றிருக்காது. திமுக வேட்பாளர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருப்பார். தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருந்தால் தானாகவே பாட்டாளி மக்கள் கட்சி என்று வெற்றி பெற்ற எம்எல்ஏவாக சான்றிதழை நாங்கள் பெற்றிருப்போம். தேர்தல் ஆணையம் கண்மூடி கொண்டதாலும் காவல்துறை ஆளுங்கட்சிக்கு ஒத்துழைப்பு அளித்ததாலும் மட்டுமே இந்த ஒரு எண்களில் மட்டுமே நீங்கள் பிரமாண்டத்தை செய்து பெற்றிருக்கிறீர்களே தவிர இது பிரமாண்ட வெற்றி அல்ல. கடுமையான விமர்சனத்தை விக்கிரவாண்டியில் வச்சுங்க. விக்கிரவாண்டி மற்ற தொகுதிகளை போல இல்ல. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கட்டமைப்பு வலிமையாக இருக்கிற, தொண்டர் பலம் இருக்கிற, கடந்த தேர்தல்களில் கணிசமான வாக்குகளை பெற்ற ஒரு தொகுதி. விக்கிரவாண்டியில் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் பிரச்சாரம் செய்தாங்க, டாக்டர் அன்புமணி பிரச்சாரம் செய்தாங்க, சௌமியா அவர்கள் பிரச்சாரம் செய்தாங்க, சங்கமித்ரை அவர்கள் கூட பிரச்சாரம் செய்தாங்க, ஜி.கே. மணி போன்ற தலைவர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள்னு பாமக தன்னுடைய மொத்த பலத்தையும் களத்தில் இறங்கி அங்கே தேர்தலை சந்திச்சிங்க. ஒரு உள் ஒதுக்கீடு பிரச்சனை அப்படின்ற ஒன்றை மிக வலிமையாக மக்கள்கிட்ட எடுத்து சென்றீங்க. இது முதல்ல டாக்டர் அவர்கள் வெளியிட்ட அறிக்கை ஒன்று வன்னிய சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு வேண்டுகோள், அடுத்து 2வது அவர் வெளியிட்ட அறிக்கை பிற சமூகத்தினருக்கு ஒரு வேண்டுகோள் அப்படின்னு, வன்னியர்களுக்கு ஒரு வேண்டுகோள், வன்னியர் அல்லாத மற்ற மக்களுக்கு வேண்டுகோள்னு ஜாதி அடிப்படையிலேயே வேண்டுகோள் எல்லாம் கூட டாக்டர் ஐயா முன் வச்சாரு. ஆனால் அப்படி வலிமையாக நீங்க பிரச்சாரம் செய்தும் திமுக மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை மக்கள் முன்னால் வைத்த போதும் வன்னியர்கள் திரட்சியாக வாழக்கூடிய விக்கிரவாண்டியிலேயே பாமகவில் 60,000 ஓட்டை கூட தொட முடியல. ஆனால் அதை விட 2 மடங்கு ஓட்டு திமுக வாங்கியிருக்கு. அப்படின்னா இந்த பிரச்சாரங்களை, விமர்சனங்களை மக்கள் நிராகரிச்சிட்டாங்கன்னு தானே பொருள்.
நீங்கள் அப்படி பார்க்க முடியாது. அதாவது பார்த்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர்கள் வந்து இப்போ அங்கே பிரச்சாரம் செய்தார்கள் என்பது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று தான். அதே போல் திமுகவை பார்த்தீங்கன்னா திமுகவில் வந்து இருக்கிற 34 அமைச்சர்களில் முதல்வர் ஸ்டாலினை அவர்களை தவிர்த்து மீதமுள்ள 33 அமைச்சர்களும் அங்கே பிரச்சாரம் செய்தார்கள். அதனை தாண்டி 125 எம்எல்ஏக்களும் அங்கே இருக்கிறார்கள். ஒட்டுமொத்த மேயர்களும் அங்கே இருக்கிறார்கள். மாவட்ட சேர்மன்கள், ஒன்றிய சேர்மன்களிலிருந்து ஒன்றிய தலைவர்கள் வரைக்கும் ஒட்டுமொத்த திமுகவையும் அங்கே கிளம்பியிருக்கிறார்கள். இதுவரை பாட்டாளி மக்கள் கட்சி திமுகவை போன்ற ஆண்ட கட்சியோ ஆளுங்கட்சியோ கிடையாது. அதை எல்லாவற்றையும் விட திமுக மிக பொருளாதாரத்தில் மிக உயர்ந்த பெரிய கட்சி. அவர்களால் வைத்திருக்கும் பணத்தை வைத்து எவ்வளவோ செலவு செய்த முடியும். அவ்வாறு ஒரு ஈட்டப்பட்ட வெற்றி தான் இந்த வெற்றி. அதே போல் சாதி ரீதியாக பாமக பிரச்சாரம் செய்தது அப்படிங்கிறது வன்னியர் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டிய பொறுப்பு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இருக்கிறது. வன்னியர் மக்கள்கள் மிகவும் பின்தங்கிய நிலையில் இருக்கிறார்கள். அதுவும் விழுப்புரம் மாவட்டம் என்பது மிக மிக பின்தங்கிய மாவட்டம் தமிழகத்திலேயே. குடிசைகள் அதிகமாக உள்ள மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம். விக்கிரவாண்டி தொகுதியிலே உங்களுடைய அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் ஒரு வீட்டில் போய் வாக்கு கேட்கிறார். கூரை கூட இல்லை. ஒரு பேனர் ஷீட்டை வைத்து ஒரு கூரை நெய்திருக்கிறார்கள். அப்படி அவ்வளோ வறுமையில் இருக்கக்கூடிய ஒரு தொகுதி. அந்த தொகுதியில் வாழும் பெரும்பான்மையாக வாழும் மக்கள் வன்னியர் மக்கள். அவர்களுக்கான பிரதிநிதித்துவத்தை கேட்க வேண்டிய பொறுப்பு பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்களுக்கு உண்மையாகவே இருக்கிறது. அந்த பொறுப்பு திமுகவிற்கு இல்லை. வன்னியர்களுக்கு செய்ய வேண்டும், வன்னியர்களும் சமூகத்தில் ஒருவர்கள் என்பதை திமுக மறந்துவிட்டது. திமுக சரியாக செய்திருந்தால் இன்று வன்னியர்களை விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டிய அவசியம் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஏற்பட்டிருக்காது. வன்னியர்களை புறக்கணித்ததன் விளைவின் காரணமாக மட்டுமே வன்னியர்கள் மிக மிக பின்தங்கிய சமூகம் என்பதிலோ சமூக நிலையில, பொருளாதார நிலையில, அரசியல் சமூக பொருளாதார நிலையில மிகவும் பின்தங்கிய சமூகத்தில் இருக்கக்கூடியவர்கள், அவர்கள் முன்னேற வேண்டும் அப்படின்றதுல இரண்டு கருத்தை யாருக்கு இருக்க முடியாது. தமிழ்நாட்டில் வறுமையிலாகட்டும் அல்லது கல்வி வேலை வாய்ப்புகளில் பின்தங்கிய நிலையில் இருக்கிறாங்க. அதனால தான் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள்ன்ற ஒரு ஒதுக்கீட்டையே கூட கலைஞர் ஆட்சி காலத்தில் அதை உருவாக்குனாங்க. அந்த மக்கள் குடிசைகளிலிருந்து குடிசைகளை வன்னியர்கள் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் குடிசைகளில் வாழக்கூடிய மக்கள்லாம் கான்கிரீட் வீடுகளில் வரணும், அவர்களுடைய பொருளாதார சமூக முன்னேற்றம் வரணுன்றதுல மாற்று கருத்து இல்லை. இங்கே கேள்வி, நீங்கள் சொல்கிறீங்க இவ்வளவு இருந்தும் கூட வன்னிய மக்கள் இவ்வளவு வாக்குகள் போடாமல் திமுக எப்படி இவ்வளவு ஓட்டு வாங்கியிருக்க முடியும்? வன்னியர் வாக்குகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வன்னியர்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இடங்களில் பாமக தன்னுடைய வலிமையை தக்க வைத்திருக்கிறது. கிட்டத்தட்ட நீங்கள் துல்லியமாக எடுத்து பார்த்து கொண்டிருந்தால் 275 வாக்குச்சாவடிகளில் 53 வாக்குச்சாவடிகளில் பாட்டாளி மக்கள் கட்சி திமுகவை விட அதிக வாக்குகளை பெற்றிருக்கிறது. சுமார் 25 வாக்குச்சாவடிகளில் 10 முதல் 20 வாக்குகள் வித்தியாசத்தில் மட்டுமே பின்தங்கி இருக்கிறது. ஏறக்குறைய வன்னியர்கள் வலிமையாக வாழும் அத்தனை வாக்குச்சாவடிகளிலும் திமுகவிற்கு இணையாக பாட்டாளி மக்கள் கட்சி வாக்குகளை பெற்றிருக்கிறது. திமுகவிற்கு ஏன் வன்னியர்கள் வாக்களிக்கிறார்கள், திமுக தான் வன்னியர்களை புறக்கணிக்கிறதே அப்படின்ற நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம். அந்த கேள்வி கேட்கலாம்னா இன்னி வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா திமுகவில் நிலவக்கூடிய சமூக நீதி என்பது அவ்வளவுதான். திமுகவில் இருக்கிற தலைவர்கள், அதாவது 2ஆம் கட்டம் 1ஆம் கட்டம் பெருங்கட்டம் மேலெல்லாம் விட்டுருங்க, 2ஆம் கட்டம் 1ஆம் கட்டம் அமைச்சர்கள் எல்லாம் வன்னியர்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்க மாட்டீங்க. 6 அமைச்சர்கள் இருக்க வேண்டிய இடத்துல 3 அமைச்சர் தான் கொடுத்து வச்சிருக்கீங்க. அதெல்லாம் கொடுக்க மாட்டீங்க. கீழே போங்க, அடுத்த ஒன்றிய தலைவர், அந்த ஒன்றிய பெருந்தலைவர், ஒன்றிய துணை சேர்மன், அது மாதிரியான பொறுப்புகள், ஊராட்சி தலைவர் எல்லாமே வேளாண்மைத்துறை அமைச்சராக இருக்கிறாங்க, நீர்வளத்துறை அமைச்சராக இருக்கிறாரு, போக்குவரத்து துறை அமைச்சர், கனிம வளத்துறை அமைச்சர், 6 அமைச்சர் சார், 34 அமைச்சர்களில் வன்னியர்களுக்கான வட தமிழ்நாட்டில் ஆதி திராவிடர்கள் வலிமையா இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து தொழிலாளர் நலத்துறை மட்டும்தான் தரப்பட்டிருக்கு. அந்த ரேஷியோ பேசணும்னு சொன்னா அதுதான் சார் சமூக நீதிக்கு எதிரான கட்சி. பட்டியலினத்தவர்களுக்கான உரிய சமூக நீதியை கொடுக்கவில்லைங்கிறத பதிவு செய்யறோம். வன்னியர்களுக்கும் கொடுக்கல, பட்டியலினத்தவர்களுக்கும் கொடுக்கல. அதனாலதான் 2 சமுதாயத்தையும் அதே கட்சி தான் யூனியன் மினிஸ்ட்ரியில ஐடி மினிஸ்டரா ராஜா உருவாக்குனாங்க. கேபினட் ஃபார்மேஷன்ல வெவ்வேறு காரணங்களாலும் வெவ்வேறு காரணிகளாலும் கேபினெட்ன்ற ஒன்று தீர்மானிக்கப்படுது. வெறும் ஜாதி அடிப்படையில் மட்டும் கேபினெட் போர்ட்ஃபோலியோ அலோகேஷன் நடக்கிறது இல்லை. நாம் தொடர்ந்து பேசலாம். திரு எழிலரசன் திரு எழிலரசன், இந்த தேர்தலை பொறுத்தவரையிலும் 3 முக்கியமான விஷயங்களை எதிர்த்தரப்புல திரு பாமக வேட்பாளர், பாமக செய்தி தொடர்பாளர் சொல்றாரு. வெற்றி என்று ஒப்புக்கொள்ள முடியாது, அது பிரம்மாண்டம்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு ஒரு கோணத்தை சொல்றாரு. அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செஞ்சும் செலவு பயங்கரமா செய்தும் இந்த வெற்றியை பெற்றாங்க அப்படின்னாங்க. ஈரோடு கிழக்கு தேர்தலையும் சரி, எந்த இடைத்தேர்தல் வந்தாலும் இந்த புகார் வர்றது தமிழ்நாட்டுக்கு புதுசு இல்லை. 3வது ராஜேஷ் சொன்ன கோணமும் அதே மாதிரி ஜென்ராம் அவர்கள் சொன்ன கோணமும் நம்ம ரொம்ப ஆழமாக தமிழ்நாட்டில் அடுத்து வர நாட்களில் பரிசீலிக்கப்பட வேண்டியது. அதிமுக நின்று இருந்தால் சமமாக ஓட்டு பிரிஞ்சிருக்கும், பாமக ஜெயிச்சிருக்கும்னு ராஜேஷ் சொல்றாரு. அதிமுக நிற்காம போனதே பாமகவுக்கும் பாஜகவுக்கும் பாடம் புகட்டுவதற்காகத்தான்
எங்கள் ஓட்டு பை டிஃபால்ட் உங்களுக்கு விழுந்துராது அப்படின்னு எடப்பாடி சொல்லியிருக்காருன்னு சொல்கிறாரு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க எழிலரசன் இதை? இது வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். முதலில் மாபெரும் வெற்றியினை வழங்கி இருக்கக்கூடிய விக்கிரவாண்டி தொகுதி மக்களுக்கு அந்த வெற்றிக்கான வாய்ப்பை பெருமளவில் பெறுவதற்கு காரணமான எங்களுடைய தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த வெற்றியை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இது மாபெரும் வெற்றி என்பதில் எந்த மாறுபட்ட கருத்தல்ல. திரு ராஜேஷ் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் அவருடைய கட்சியின் சார்பாக பேச வேண்டும் என்பதற்காக ஒரு பொத்தாம்பொதுவாக அல்லது வெறுப்போடு ஒரு எதிர்ப்பு கருத்தை தெரிவித்திருக்கிறார். அதை நான் எப்படி பார்க்குறேன்னு சொன்னோம்னா, வெற்றி பெற்ற பிறகு அதை சீச்சி இந்த பழம் புளிக்கும்ன்ற மாதிரி ஒரு கோபத்தில் சொல்கிற மாதிரி சொல்கிறதுன்னு. ஆனால் வெற்றி என்பது ஒரு குறைந்தபட்ச வாக்கு வித்தியாசத்தில் அல்லது ஒரு சின்ன மார்ஜினில் வெற்றி பெறல. நீங்கள் குறிப்பிட்டு சொன்னதைப் போல் அடுத்து வந்திருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி பெற்றிருக்கக்கூடிய வாக்கை விட 2 மடங்குகளுக்கு மேலாக பெற்றிருக்கக்கூடிய வாக்கை பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால், பொதுமக்கள் வாக்களிக்காமல் இந்த வாக்கு வித்தியாசம் பெற முடியாது. இது பேசிக் நாலேஜ். இது அவருக்கு தெரியும். ஆனால் அவர் மறைக்கிறார். அவர் வேறு வழி இல்லை, அதனால் அவர் இப்படி பேசுகிறாங்க. ஆனால் இது காசு கொடுத்து வாங்கினது இப்படின்ற ஒரு பொத்தாம்பொதுவான இதை சொல்லி மக்களை கொச்சைப்படுத்த வேண்டாம் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மக்களை விலை கொடுத்து வாங்கி அப்படி பெற்ற வெற்றி என்று சொல்லி மக்களை முதலில் கொச்சைப்படுத்த வேண்டாம் என்று சொல்லிக்கொள்கிறேன். இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக சொல்லிட வேண்டும் என்று சொன்னால், அவர்கள் குறிப்பிட்டு சொல்லியிருக்கக்கூடிய அந்த வன்னிய பெருமக்களை இவர் கொச்சைப்படுத்திட வேண்டாம் என்று சொல்லிக்கொள்கிறேன். காசுக்கு விலை போகிறவங்க அவங்கன்னு சொல்லிடுற மாதிரி இவங்க சொல்லிடக்கூடாது. ஏன்னா மக்கள் சிந்திக்கக்கூடிய நிலையில் இருக்கிறார்கள். நாங்களும் தேர்தல் பணியாற்ற சென்றிருக்கிறோம். போன இடங்களில் ஊர்களில் பேசுகிற பொழுதெல்லாம் மிகப்பெரிய மாற்றம் தெரிகிறது. மிக எளிமையாக மக்கள் எங்களோட அணுகக்கூடிய சூழலை பார்க்க முடியுது. இதுக்கு முன்னாடி நாங்கள்லாம் அதிமுக போட்டிருக்கோம், பாமக போட்டிருந்தாலும் கூட நாங்கள் இப்போ போடுறோன்ற மனநிலைக்கு வராங்க. அதுக்கு காரணம் திமுகவினுடைய ஆட்சி, எங்களுடைய தலைவர் முதலமைச்சருடைய ஆட்சி முறை அவர்களை அணுகி இருக்கிறது. முன்னாடி ஒரு சாதனை என்று சொன்னால் பொதுவாக ஒட்டுமொத்த கட்டமைப்புகள் சார்ந்த விஷயம், கல்வி வளர்ச்சி மட்டும் அல்லது வேலைவாய்ப்பு அல்லது தொழிற்சாலை முன்னேற்றம் என்றெல்லாம் இருக்கும் என்று சொன்னால், இப்பொழுது அது கூடுதலாகி இருக்கிறது. கல்வி முன்னேற்றம் என்பது இந்தியாவினுடைய பிரதானமான முதன்மையான மாநிலமாக தமிழ்நாடு முன்னேறி இருக்கிறது. அதிக அளவில் உயர்கல்வி படிக்கக்கூடியவர்களாக வேலைவாய்ப்பை பெறக்கூடியவர்களாக மாறி இருக்கிறதை உணர்த்துகிறது. வேலைவாய்ப்பை பெறுவதற்கான வாய்ப்புகளுக்காக தொழிற்சாலைகள் அதிக அளவில் முதலீட்டாளர்கள் பெறக்கூடிய நிலைகளை பெற்றிருக்கிறோம். இப்போ அதிக அளவில் சற்றப்ப 3 லட்சம் கோடிக்கு மேற்பட்ட முதலீடுகளை இப்பொழுதே பெறப்பட்டிருக்கும். இன்னும் 3 லட்சம் கோடிக்கான ஒப்பந்தங்கள் இருக்கிறது. இது மாதிரி ஒரு விஷயத்தோடு மட்டும் இல்லாமல் பெண்களுடைய கல்விக்காக குறிப்பாக புதுமை பெண் திட்டம் என்று கொண்டு வந்திருக்கிறோம். அதுவும் குறிப்பாக பெண்களுடைய உழைப்பை அங்கீகரிக்க வேண்டும், அங்கீகரிக்கப்படாத உழைப்பை அங்கீகரிக்க வேண்டும் என்பதற்காக உரிமை தொகை என்று வழங்கப்படுகிறது. ஒவ்வொரு வீட்டுக்கும் செல்கிறது. அது மட்டும் இல்லை, அதே கூட நம்மளுடைய டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பேசுகிற போது குற்றச்சாட்டாக சொல்லியிருக்காரு. அது 3 லட்சம் பேருக்கு மேற்பட்டவர்களுக்கு அந்த மாவட்டத்தில் மட்டும் பெற்றிருக்கிறோம் என்று சொன்னதை 60,000 பேருக்கு தான் கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப குறைவு அப்படின்னு ஒரு பிரச்சாரத்திற்காக பயன்படுத்தியிருக்காங்க. ஆனால் உண்மை நிலவே என்னன்னு தெரியும். ராஜேஷ், நான் பேசிடுறேன், நீங்கள் அப்புறம் கூட சொல்லுங்கள், பரவாயில்ல. அதனால் இந்த உண்மை நிலை மக்கள் உணர்கிறார்கள். எனவே வாக்காளராக இருக்கக்கூடியவர்கள் தாமாக முன்வந்து வாக்களிக்கக்கூடிய மனநிலை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. அவர்களுக்கான பாதுகாப்பான ஒரு நிலை, அவர்களுக்கான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு முன்னேற்றத்திற்கான ஒரு மாநில ஒரு முன்மாதிரி மாநில நிலை, சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு இருக்கிறது, அவர்களுக்கான வளர்ச்சி வழி இருக்கிறது, கல்வி வளர்ச்சி, தொழில் வளர்ச்சி, பெண்களுக்கான வளர்ச்சி என்று எல்லாம் வழங்கக்கூடிய ஒரு ஆட்சி. நீங்க சொல்ற பாயிண்ட் நான் சம்மப் பண்ணிடுறேன். அதாவது முதலமைச்சர் தலைமையில ஒரு நல்ல ஆட்சி நடந்திருக்கு, மக்கள் நல திட்டங்களை செஞ்சிருக்கிறாங்க, அந்த நலத்திட்டங்களால மக்கள் பயனடைஞ்சிருக்கிறாங்க, ஒரு வலிமையான கூட்டணியோட போயிருக்கீங்க. பணபலம் அப்படின்னு பொத்தாம் பொதுவாக சொல்றதன் வழியாக ஒரு மக்கள் தீர்ப்பை கொச்சைப்படுத்தக்கூடாது. மக்கள் தீர்ப்பை கொச்சைப்படுத்துறது ஜனநாயகத்தில் ஏற்புடையதில்லை. வன்னியர் மக்கள் உட்பட அனைத்து தரப்பு மக்களும் வாக்களிக்காமல் இந்த வெற்றி திமுகவுக்கு சாத்தியமாகி இருக்காது அப்படின்ற கோணத்தை சொல்றீங்க. திரு அக்னீஸ்வரனுடைய பார்வையை கேட்கிறேன். திரு அக்னீஸ்வரன், அதிமுக இல்ல குணசேகர், இன்னும் ஒரே ஒரு மேட்டர் சொல்ல வேண்டியிருக்கு. சொல்லுங்க. திரும்ப திரும்ப சொல்லும் பொழுது என்ன சொல்றாருன்னா, தேர்தல் ஆணையம் இந்த தேர்தலை ஒழுங்காக நடத்தவில்லை. நான் அவர்களோட கூட்டணியோடு இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் என்பது ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி. அது ஒன்றிய அரசின் கீழ் கட்டுப்பாட்டில் இல்லை என்றாலும் ஒன்றிய அரசுக்கு உட்பட்ட ஒரு பகுதியாக அல்லது நியமிக்கப்படுகிற தேர்தல் ஆணையர்களால் நடத்தப்படுகிற தேர்வு இது. இந்த தேர்தலை
தேர்தல் ஆணையம் சரியில்லைன்னு சொல்கிறாருன்னா அப்போ யாரை சொல்கிறாரு? அவங்க கூட்டணியில் இருக்க பாஜகவை வைத்துக்கொண்டு இவருக்கு இப்படி சொல்கிறதுன்றது எந்த வகையான நியாயம் என்று எங்களுக்கு தெரியவில்லை. இப்போ இது குற்றச்சாட்டுகள் என்பது தோல்விக்கு பிறகு பொத்தாம்பதுவாக வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டாக இருக்கிறது. நீங்களே ஒரு கேள்வி எழுப்புனீங்க, மிக முக்கியமான கேள்வியாக. அதாவது வந்துட்டு அதிமுகவினுடைய வாக்குகள் அவர்கள் போட்டியிடவில்லை என்பதனால்தான் அந்த வாக்குகள் சிதறி உங்களுக்கு வந்திருக்கிறது. இல்லை என்று சொன்னால் பாமக. ஆனால் நீங்கள் குணசேகரன் அவர்கள் கொஞ்சம் பெருந்தன்மையாக சேர்த்து சொல்லிவிட்டீங்க. என்ன பேச்சுவாக்கில் சொல்லிட்டீங்கன்னா, ஒருவேளை அதிமுக போட்டி இருந்தால் திமுக அதிமுக பிரிந்து போய் பாமக வெற்றி பெற்றிருக்குமோ. ஆனால் ராஜேஷ் அவர்களே சொன்னார், பாமக அவர்கள் முன்னிலை வருவதற்கு வாய்ப்பு இருந்திருக்கும் என்று தான் சொன்னார். அவருக்கே நம்பிக்கை இல்லை வெற்றி. மூணு பேரும் சமமா பிரிச்சிருப்பாங்க, அதனால வெற்றிக்கான வாய்ப்புகளாக அவரே நம்பல. அவரு ஏன்னா அவருக்கு அவங்களோட ஓட் பேங்க் தெரியும். இது வரைக்கும் அந்த விக்கிரவாண்டி தேர்தல் சந்தித்திருக்கக்கூடிய தேர்தல்களில் பாமக பெறாத அளவுக்கு பெற்றிருக்கக்கூடிய இதில் இப்பயே வந்து ஒரு 10,000 12,000 ஓட்டு கூடுதலாக பெற்றிருப்பதாக சொல்லப்படுகிறது. 10,000 ஓட்டுன்னா அது போட்டி விலகி இருக்கிறதுனால, அதிமுக போட்டியில் இல்லைன்ற காரணத்தினால பெறப்பட்ட வாக்காக அது இருக்கலாம். ஆனால் பொதுமக்களாக இருக்கக்கூடியவர்கள் பாமக உள்ளிட்ட இல்ல பாஜக கூட்டணியில பாமக போட்டிட்ட போது போன தேர்தலில் அவங்க பெற்ற வாக்கு அப்படின்றது 32,000, அதாவது 17.65%. இப்ப அவங்க பெற்றிருக்கக்கூடிய வாக்கு என்பது 28.69%. அது வந்து போன தேர்தலை விட 11% கூட. ஆனா நீங்க அதுக்கு முன் தேர்தலை பாருங்க, இந்த 11% ஏடிஎம்கே இருந்து வந்ததா, பொதுமக்கள் போட்டதா? இல்ல போன தேர்தலில் வாக்களிக்காத பாமக ஆதரவாளர்கள் இந்த முறை வாக்களிச்சாங்களா? விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரையில் 50% மேலாக 60%-க்குரியவர்கள் 62% அளவிற்கு வன்னியர் மக்கள் வாழக்கூடிய பகுதி. 62% இருக்கக்கூடிய ஒரு இடத்தில் இவங்க அப்படி ஒரு போலரைசேஷன் சொல்லக்கூடிய அளவிற்கு ஜாதிய அரசியலின் அடிப்படையில், இடஒதுக்கீட்டின் காரணம் காட்டி இருக்கக்கூடிய அடிப்படையில் என்றெல்லாம் வாக்குகளை பெற்றிருக்க வேண்டும் என்று சொன்னால் அவங்க எவ்வளோ பெற்றிருக்கணும்? 50% பெற்றிருக்கணும், இல்லை 48% பெற்றிருக்கணுமே. ஏன் பெற முடியல? அப்போ அவங்களுக்கு தெரியும் இவங்க சொல்லிட்டு இருக்க இடஒதுக்கீடு என்பது பொய் வேஷம், இது உண்மையானதல்ல. இவங்க முதல்ல போராடியது உண்மை, போராடியதை செவிசாய்த்து கவனித்து அதை நிறைவேற்றி தந்தவர் கலைஞர். அவர் தந்த 20% காரணமாகத்தான் என் வீட்டு புள்ள படிச்சிருக்கு, என் வீட்டு பிள்ளை ஒரு நல்ல வேலையில் இருக்காங்க, அரசு துறையில் வேலைக்கு வந்திருக்காங்க, மேலே படிக்கிற வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இந்த இடஒதுக்கீட்டை பற்றி பார்க்கிற பொழுது ஏற்படுகிற மாற்றங்கள் இன்றைக்கி என்ன அளவுக்கு? 20% இருந்தபோது 14 புள்ள இப்போ வன்னியை சேர்ந்தவங்க 14லேருந்து 15 பேர் போய் வேலைக்கு போயிருந்தாங்க. இவங்க இன்னைக்கு 10.5ன்னு சொல்லி அதை சுருக்கிறத அவங்களே புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ திமுக எடுக்கிற நிலைப்பாடு சரியாக இருந்திருக்கிறது. இன்னொரு நேரத்தில் விரிவா விவாதிக்கலாம். ஏடிஎம்கே தான் இதுல வந்து ஒரு முக்கியமான பிளே பண்ணிருக்கா அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்கணும். ஈரோடு கிழக்கு தேர்தல் அப்படின்ற ஒன்றுல அதிமுக தன்னுடைய வலிமையை காட்டும், எடப்பாடி பழனிசாமி அவருடைய கோட்டை அப்படின்னு சொன்னாங்க. அங்கேயும் பிரம்மாண்டமான வெற்றியை திமுக பெற்றது. இங்கே விக்கிரவாண்டி பாட்டாளி மக்கள் கட்சியின் கோட்டை, அங்கே பாமக தன்னுடைய பலத்தை நிரூபிக்கும், வாக்கு வங்கியை நிரூபிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. இங்கேயும் திமுக அதை விட 2 மடங்கு ஓட்டு வாங்கி ஜெயிச்சிருக்கிறாங்க. இந்த வெற்றி சொல்கிற செய்தி திமுகவுக்கு என்ன செய்தி சொல்லுது, அதிமுகவுக்கு என்ன செய்தியை சொல்கிறது, பாமகவுக்கு என்ன செய்தியை சொல்லுதுன்னு நீங்கள் பார்க்குறீங்க. பாமக தன்னுடைய ஓட்டை ரீகெயின் பண்ணியிருக்காங்க, தக்க வைத்திருக்காங்க அப்படின்னு பார்க்குறீங்களா? திமுகவுக்கு இந்த வெற்றி எப்படி சாத்தியமானதுன்னு நினைக்கிறீங்க சார்? முதல்ல அனைவருக்கும் வணக்கம். அதாவது விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற திரு அன்னியூர் சிவா அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அதாவது சார், கதம்ப மாலை மாதிரி மொத்தமாக கேள்வி கேட்டுட்டீங்க சார். அரசியலில் நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் தெரிஞ்சாலே நான் பெரிய அரசியல்வாதியாக மாறிடுவேன். பாட்டாளி மக்கள் கட்சிக்கு என்ன கருத்தை சொல்லுது இந்த தேர்தல் வெற்றி, திமுகவுக்கு என்ன சொல்லுது, அதிமுகவுக்கு என்ன சொல்லுது அப்படின்னு கேட்குறீங்க. எனக்கு தெரிந்த அளவில் நான் சொல்கிறேன், இந்த தேர்தலில் 2 தேசிய கட்சிகள் காங்கிரஸும் பாரதிய ஜனதாவும் விக்கிரவாண்டியில் நிற்கலை. தமிழ்நாட்டில் மிகப்பெரிய எதிர்கட்சி, கடந்த 10 ஆண்டு காலம் ஆளுகிற கட்சியாக இருந்த, ஆட்சி கட்சியாக இருந்த அதிமுக இந்த தேர்தலில் நிற்கலை. அப்படி நிற்காத போது நீங்கள் அதிமுக நிற்காத போதும் அந்த வாக்குகளை எனக்கு கொஞ்சம் பிரிச்சுக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பிரிச்சுக்கிறேன்னு சொல்லி
எல்லா கட்சிகளுமே கேட்டது. குறிப்பாக திமுக ஆளுகிற கட்சி, அந்த ஆளுகிற கட்சியே மாண்புமிகு அமைச்சர்களே சொன்னாங்க, எப்பா என்னதான் இருந்தாலும் எம்ஜிஆர் திமுக இருந்து போனவர் தானே, அதனால நமக்கு தாப்பா ஓட்டு போடுவாங்க என்று திமுக அமைச்சர்களே சொன்னாங்க. அதே மாதிரி செல்வி ஜெயலலிதா அம்மா படத்தை வச்சு பாட்டாளி மக்கள் கட்சி வாக்குகளை சேகரித்தார்கள். அதே மாதிரி தான் நாம் தமிழரும். நான் இப்போ என்ன சொல்றேன்னா, இப்போ திரு ஜென்ராம் சார் அவர்கள் சொன்ன கருத்து உண்மையிலே பெரிய ஒரு ஆலமரத்தை அசைச்சு பார்க்குற மாதிரி ஒரு கருத்தை சொன்னார். அது உண்மையா பொய்யா என்று விவாதத்துக்குள்ள போறதை விட அவர் சொன்ன கருத்தும் ஒரு அரசியல் பார்வையாளராக நான் ஏற்றுக்கொள்கிறேன். எப்பா ரொம்ப சீண்டாதீங்க, ரொம்ப எள்ளி நகையாடாதீங்க, ரொம்ப கீழே குறைஞ்சு மார்க் போடாதீங்க, பார்த்துக்குங்கப்பா, நீங்க எல்லாரும் போட்டி போடுங்க என்று ஒரு முடிவெடுத்ததாக திரு ஜென்ராம் சார் சொன்னார். அதை நியாயமாக நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனா இன்னொன்னு சொன்னார், எனக்கு அதுதான் ஏத்துக்கிற முடியல. அதாவது இந்த கூட்டணி என்பது, அதாவது காந்தி நேரு அவர்கள், அதே மாதிரி காயிதே மில்லத் கண்ணியத்துக்குரிய காயிதே மில்லத் அவர்கள், அது போன்ற ஒரு கூட்டணி தலைவர்கள் அப்படின்னாங்க. எனக்கு அதுதான் ஏத்துக்கிற முடியல. தமிழ்நாட்டிலேயே 3 தலைவர்கள் சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் பாராளுமன்ற தேர்தலும் மக்களை சந்திக்காமலேயே வெற்றி பெற்றவர்கள். அதில் கண்ணியத்துக்குரிய காயிதே மில்லத் திரு இஸ்மாயில் சாஹிப் அவர்கள், அது மாதிரி பசுமன் முத்துராமலிங்க தேவர் மருத்துவமனை, அமெரிக்க மருத்துவமனையிலே படுத்துக்கொண்டு வெற்றி பெற்ற புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜி ராமச்சந்திரன், இந்த 3 தவிர யாரும் வெற்றி பெறவில்லை. ஆனால் இங்க ஒட்டுமொத்த 33 அமைச்சரும் போனீங்க. இந்த அமைச்சர்களெல்லாம் ஏன் கள்ளக்குறிச்சி கருணாவரத்துக்கு போகலையே? என்ன காரணம்? சரி, இப்ப போன வருஷம் மரக்காணத்துல 23 இடைத்தேர்தல் நடந்ததுன்னா ஜெயலலிதா அவர்கள் காலத்திலும் சரி, கலைஞர் காலத்திலும் சரி, இந்த காலத்திலும் சரி, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் காலத்துல இதே விக்கிரவாண்டியில இடைத்தேர்தல் நடந்தது, நாங்குநேரில் இடைத்தேர்தல் நடந்தது. இடைத்தேர்தல் நடந்தால் அமைச்சர்கள் போவது என்பது நம்ம ஊர்ல மட்டும் இல்ல, இந்தியால எல்லா ஊர்லயும் நாம் ஆஃப் த டே அதான். அவங்க அமைச்சர்கள்ன்றது 2வது தான். முதல்ல கட்சிக்காரங்க, கட்சியோட மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடியவங்க எப்படி தேர்தல் பணிக்கு போகாம இருப்பாங்க அப்படின்ற வாதத்தை நீங்களே கடந்த காலத்துல சொல்லியிருக்கீங்க. இடைத்தேர்தல் பணிக்கு ஏன் போறாங்கன்னா இதே வாதத்தை நீங்களே சொல்லியிருக்கீங்க சார். நான் சொல்லியிருக்கேன், உண்மைதான். நான் வாபஸ் வாங்கல, மாத்திட்டு ஓடல. ஆனால் இதே அமைச்சர்கள் 68 பேர் செத்த போது ஏப்பா அதுக்கு மட்டும் பக்கத்துல தானப்பா, பக்கத்து தொகுதியில ஏன் போக முடியல? பாதை தெரியலையா? அப்ப இன்னொன்னு, திரு மரியாதைக்குரிய நம்முடைய காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் சொன்னாரு, திரு எழிலன் சார் சொன்னாரு, அதாவது தேர்தல் ஆணையம் இஸ் an independent body, கரெக்ட். ஆனால் ஆபீசர்ஸ் ஆர் டிபெண்டன்ட் ஆபீசர்ஸ், அதை முதல்ல நம்ம பார்க்கணும். தேர்தல் ஆணையம் நடத்துகிறது, அது இல்லைன்னு சொல்லல. ஆனால் எல்லா இடத்திலும் பரிசு பொருட்கள் கொடுக்கவே இல்லையா? அது அப்படி ஒரு சம்பவம் நடக்கவே இல்லையா? சரி, இப்படி வேணா பார்த்துக்கிறோமே. 68 பேர் செத்தாலும், நாங்கள் போகாவிட்டாலும், ஆளுகிற அரசாங்கம் போகாவிட்டாலும், இன்றைக்கு திமுகவை தான் நாங்கள் மறுபடிக்கும் ஆதரிக்கிறோம் என்றால் மக்கள் அதை ஏத்துக்கிட்டாங்களா? அந்த இழப்பு, அந்த மரணத்தை எல்லாம் ஜீரணிச்சிட்டாங்கன்னு என்ன பொருள் சொல்றீங்க? ஆக உங்களுக்கு இந்த நாடே வாய்ப்பு கள்ளச்சாராய சாவு சம்பந்தமான விவாதமா இதை நம்ம மாத்த வேண்டியது. எழிலரசன் சொல்றதுக்கு நானே ஒரு பாயிண்ட் சொல்றேன். இந்த தேர்தலுக்கு பிறகுதான், அது அந்த சம்பவத்துக்கு பிறகுதான் வாக்குப்பதிவு நடந்தது. அந்த சம்பவம், துயரமான சம்பவம் நடந்த இடத்துக்கும் விக்கிரவாண்டிக்கும் 100 கிலோமீட்டர் கூட கிடையாது. ஒருங்கிணைந்த பழைய விழுப்புரம் மாவட்டம் தான் அது. அந்த சம்பவத்துக்கு பிறகுதான் மக்கள் வாக்களிச்சிருக்கிறாங்க 50 கிலோமீட்டர். ஸோ அதன் மீதான தீர்ப்பாக மக்கள் கருதி இருந்தா இதை வாங்க. இன்னொரு பாயிண்ட், இந்த தேர்தலில் பேசப்படுற விஷயம் என்னன்னா, ஒரு ஆட்சி அன்பாப்புலராக இருக்கு அப்படின்னா, இன்னைக்கு 13 தொகுதி நடந்த தேர்தலில் 10 இடங்கள்ல இந்தியா கூட்டணி ஜெயிச்சிருக்கு. அயோத்திக்கு அடுத்து ஹரித்வாரில் பிஜேபி தோற்று இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறது. ரிஷிகேஷ், ஹரித்வார் இந்துக்களோட புனித தலம்னு சொல்ற ஒரு இடத்துல அந்த கட்சியை, பிஜேபியை காங்கிரஸ் தோற்கடித்திருக்கு. இந்தியா முழுக்க ஒரு தேர்தல் செய்தின்றது வேறொன்றாக இருக்கு. அது மக்கள்கிட்ட ஒரு அரசாங்கத்துக்கு நன்மதிப்பு இருக்கு, மக்கள் நம்பிக்கை இழக்கல, மக்களுக்கு கோபம் இல்லை என்றால் மக்கள் வாக்களிக்கிறாங்க அப்படின்ற ஒரு பொருள் இதற்குள்ள வர்றதா நான் பார்க்கிறேன். நான் திரு சுமந்த் சி ராமன் அவருடைய கோணத்தை நான் கேட்டுறேன். அதுக்கு அடுத்த சுற்றுல நம்ம பேசலாம். எழிலன், சுமந்த் இணைப்பில் ஏதோ சிரமம் இருக்குன்னு நினைக்கிறேன். திரு எழிலரசன். திரு
அக்னிஷன் அவர்களுக்கு அதை தான் நான் சொல்ல வர்றேனே. ஆக்சுவலாக இதை ஜஸ்டிஃபிகேஷன்லாம் கிடையாதுங்க. நாங்கள் ஓடி உலையில் டிவியில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்ல, இப்போ தான் தெரிஞ்சுக்கிதுலாம் சொல்ல முதலமைச்சர் அவர்கள். இந்த அரசு இந்த மாதிரி ஒரு இழப்பு ஏற்பட்டுருக்குன்னா அதை பொறுப்பேற்று முழுமையாக நாங்கள் அது பணியாற்றிருக்கோம். அதுக்கு போயிட்டு எல்லாரும் போலையா அப்படின்றதெல்லாம் நீங்கள் கேட்குற விதம் தவறு. ஏன்னா அப்போ சட்டமன்றம் நடந்து கொண்டு இருந்தது. அதனால தான் முக்கிய அமைச்சர்கள் அங்கே சென்று அவர்களுக்கு ஆறுதலும் அவர்களுக்கு வேண்டிய மருத்துவ வசதிகளும் செய்யப்பட்டது. பிறகு அரசு தரக்கூடிய நிவாரணத் தொகையும் தரப்பட்டது. இது நீங்கள் அதை விட்டுட்டு நீங்கள் தேவையில்லாமல் திசை திருப்புறத்தை விட அரசியல் ரீதியில் அக்னிஷன் அவர்கள் பதில் கொடுத்துருக்க வேண்டும். இந்த தேர்தலில் அதிமுக ஏன் விலகியது? முதல் கேள்வி. சட்டம் ஒழுங்கு சரி இருக்காது, சீர்குலைஞ்சிச்சு, அது இது இல்லைன்னா தேர்தல் ஆணையம் சரியாக நடத்தாது, என்னென்னோ காரணங்கள் சொல்லி நீங்கள் தட்டி கழித்து போனதுனால இன்றைக்கி வந்துட்டு அந்த பொறுப்பிலிருந்து நீங்கள் தவறிய காரணத்தினால் உங்கள் அதிமுகவோட நிலைப்பாடு என்ன என்பது சொல்வதற்கு கூட முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நீங்கள் சொல்லிக்கலாம், யார் ஓட்டு யார் வாங்கிட்டு போயிட்டாங்க, இவங்க வாங்கிட்டாங்க, அவங்க இப்போ கேட்டாங்க, திமுக கேட்டு பெற்றுக்கொண்டது, இப்படின்றதெல்லாம் பொய் பிரச்சாரங்கள்லாம் வேண்டாம். அதாவது திமுக எந்த மேடையிலும் ஏறி அதிமுக தொண்டர்களை எங்களுக்கு வாக்களிங்கள் என்றெல்லாம் எங்கேயும் கேட்கவில்லை. திமுக தொண்டர்களை வாக்களிங்கள் என்றும் கேட்கவில்லை. ஒட்டுமொத்தமாக மக்களை பார்த்து நாங்கள் வாக்கு கேட்டு இருக்கிறோம். ஒட்டுமொத்த விக்கிரவாண்டி தொகுதி மக்களுக்கும் இந்த ஆட்சி என்ன செய்திருக்கிறது, எங்களுடைய தலைவர் என்னெல்லாம் சாதனைகளாக செய்திருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் கேட்டு பெற்றிருக்கிறோமே தவிர அதை தவிர்த்து நீங்கள் சொல்கிற அந்த பிரச்சாரம் வேண்டாம். ஆனால் அவங்க 2 பேர் கேட்டாங்க. பாமகவும் நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்களும் இந்த பிரச்சாரத்தை வைத்தார்கள் என்பதில் எந்த மாறுபட்ட கருத்தல்ல. இன்னொரு பேச்சு ஓடிட்டு இருக்கு. அது 2 பேருமே நாளைக்கு அதிமுகவோடு கூட்டணி வச்சுக்கலாமா அப்படின்னு ஒரு பேச்சுவார்த்தைக்காக அவங்க முற்படுறாங்கன்ற ஒரு கோணம் இருக்கிறதுனால அவங்க எல்லாமே இது ஓப்பன் டிக்ளரேஷன் வந்தாங்கன்னு ஒரு பேச்சு இருக்குது. ஆனால் அந்த பேச்செல்லாம் இன்றைக்கு மக்களும் எடுபடவில்லை. மக்கள் அவங்களுக்கு வாக்களிக்க போகவே இல்லை. இந்த 2 கட்சிகளுக்கும் மக்கள் வாக்களிக்க போகாது. காரணம் என்ன? அப்போ எதை எதிர்பார்க்குறாங்க? அவங்க இன்னும் புரிஞ்சிட்டு இருக்காங்க, இவங்க பொருந்தாத கூட்டணி. இப்போ பாமக பாஜக என்பது சரியான கூட்டணியா? அவங்கக்கிட்ட இருக்கக்கூடியது ஒரு சமூக நீதியை பற்றி பேசக்கூடியது பாமக, சமூக நீதிக்கு எதிராக இருக்கக்கூடிய பாஜக. இவங்க 2 பேரும் கூட்டணி அமைத்து போனால் அதை மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா? ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இன்னொரு கட்சியை பற்றி நான் பேச விரும்பவே இல்லை. அது மக்களே நிராகரிச்சிருக்காங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அது. அதனால் அதை பற்றி நம்ம பேச வரல இப்போக்கி. ஆனால் இன்றைக்கி என்ன நிலவரம்னா, மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். யாருக்கு வாக்களித்தால் ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களுடைய திட்டங்களை அங்கீகரிக்கக்கூடிய வகையில் திரு குணசேகரன் அவர்கள் குறிப்பிட்டு சொன்னதை போல இன்றைக்கு இந்தியா முழுவதும் நடைபெற்றிருக்கக்கூடிய இடைத்தேர்தல்களில் ஒரு என்ன அலையை கொடுத்துருக்காங்க, இந்தியா அலையன்ஸுக்கு கொடுக்குறாங்கன்னு சொன்னால் என்ன காரணம்? அந்த இடத்துல எல்லா இடத்துலையும் அந்த அலையன்ஸோடைய ரூலிங் பார்ட்டி இருக்கா? கிடையாது. தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில் இருக்குது, கொடுத்துருக்கு. ஆனால் பிற மாநிலங்களில் அங்கே இந்தியா கூட்டணியில் இருக்கிற ஆட்சி இருக்கிற இடத்துலையே கொடுக்கப்பட்டது என்று கிடையாது. எதிர்கட்சி ஆளுகிற மாநிலத்திலையும் தந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் ஒன்றிய பாஜக அரசுக்கு ஏற்கனவே they have not given the mandate to rule the India. இந்த இந்தியாவை ஆள்வதற்காக நாங்கள் அவர்களுக்கு வாய்ப்பளிக்கவில்லை. அது ஏதோ ஒரு கூட்டணி அமைத்து அவர்கள் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் விரும்பவில்லை. இருந்தாலும் ஒரு எச்சரிக்கையை தருகிறோம். இப்பொழுதும் நீங்கள் வந்துட்டு திருந்தி ஒழுங்கா இருக்கணும், அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்கணும்னு சொல்லி காட்டுறதுக்காக தான் இது போன்ற ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஒரு தேர்தல் புறக்கணிப்பு அப்படின்ற ஒன்று ஒரு அரசியல் கட்சிக்கு இருக்கக்கூடிய உரிமைதான். அப்படி இருந்தா பாமக வந்து இடைத்தேர்தலை புறக்கணிச்ச இல்ல, பாமக என்ன சொல்லிருக்கா, இதுவரையில இடைத்தேர்தலை நான் புறக்கணிப்பேன் என்று சொல்லி பலன் அப்படின்ற ஒன்று திமுகவுக்கு தான் அடைஞ்சிருக்கு. அப்படி என்றால் அது ஃபியூச்சர்ல அதிமுகவுக்கு நன்மையை தேடி தருமா? அதிமுக பாமக ஒன்று சேருவதற்கான இடத்துக்கு அடுத்த கூட்டணி ரீஅலைன்மெண்ட்டுக்கு இதுலேருந்து எதையும் டேக்அவே இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஆமாம், அவங்க அதுக்கான ஒரு அச்சாரத்தை இடுறாங்க. அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா, முன்னாடியே வந்து அதனால தான் ஓப்பன் கிளைம் வைக்கிறார் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள். மேடையிலே கேட்குறாரு, இது மாதிரி அதிமுகவினர் எங்களுக்கு வாக்களிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்குறாருன்னா, அவர் வந்து அதை அகெயின்ஸ்ட் பண்ணி வெளியில் இருக்கார். பாஜக மிக கடுமையாக அதிமுகவை விமர்சித்து கொண்டு இருக்கிறது, அதிமுக பாஜகவை விமர்சித்து கொண்டு இருக்கிறது. இந்த நிலையில் எப்படி வந்து திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அதிமுக வாக்களியுங்கள் என்று கேட்கக்கூடிய நிலை உருவாகுது என்று சொன்னால், அவங்க ஒரு அலையன்ஸ்க்கான மூவ்மெண்ட்ஸை எடுக்கிறாங்க. அதை தான் அவங்க முன்னெடுத்து வச்சிருக்காங்க. பாமகவை வைத்த அந்த இதுவை எந்த இடத்திலாவது அதிமுக நிராகரித்து இருக்கிறதா, அல்லது அதிமுக தொண்டர்களுக்கு அறிக்கையாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள்
வெளியிட்டிருக்கிறாரா? அதிமுக தோழர்கள் இந்த தேர்தலை புறக்கணிக்க வேண்டும், அதிமுகவினுடைய தலைமை இந்த தேர்தலை புறக்கணிப்பதாக முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறாரா? அல்லது பாமகக்கு வாக்களிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாரா? ரெண்டுமே சொல்ல. ஆனாலும் கூட தி சைலன்ஸ் வில் இன்ஃபர் அப்படின்னு சொல்வார்கள். ஒரு அமைதி கூட சில நேரத்தில் சில செய்தியை தெரிவிப்பதை போல அமையும். ஏன்னா நீங்கள் கேட்குற மாதிரி கேட்குறேன் நான், நீங்கள் வாக்களிங்கன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பேச்சையே கேட்கக்கூடியாத நிலைமை அதிமுகவினுடைய தொண்டர்கள் அவர்கள் குடும்பத்தார் எடுக்கக்கூடிய நிலைகள் ஏற்பட்டிருக்குன்னு சொன்னால் அதற்கு காரணம் இன்றைய ஆட்சி. இந்த ஆட்சி மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை, அவர்கள் அதிமுக மீது வைத்திருந்த நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக குறைவதற்கு எல்லா விதமான சான்றுகளும் இருக்கிறது. உள்ளாட்சி தேர்தல்கள், தொடர்ந்து வந்த இடைத்தேர்தல், தொடர்ந்து வந்த நாடாளுமன்ற தேர்தல் என்று எல்லா தேர்தல்களிலும் அதிமுகவை அவர்கள் தொண்டர்களே புறக்கணித்திருக்கிறார்கள். அந்த விளைப்பாடு இப்பொழுது தெரிகிறது. ஆனால் இப்போ அவங்க என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, அடுத்த அலைக்காக ஒரு மூமெண்ட்டை எடுக்கிறாங்க. அவங்க எப்படி போகலான்னு சொல்லிட்டு, அது மேபி பாமகவோடு மட்டுமல்ல பாஜகவை அவர்கள் அழைத்து வருவதை போல. ஏன்னா டைரெக்டாக இனிமேல் பாஜகவை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேரடி அலையன்ஸ்னு சொல்கிறதுக்கு முடியல. ஏன்னா அங்கே அண்ணாமலை அவர் ஏற்கனவே தடை போட்டுக்கிட்டே இருக்கார் அவர். அதனால் இப்போ அவங்க பாமக மூலியமாக பாஜகவை அழைப்பதற்காக அதிமுக முயற்சிக்கிறது. எனவே வருகிற தேர்தலுக்கு அவர்கள் ஒன்றாக கூடுவதற்கான எல்லா சான்றுகளும் சான்று வாய்ப்புகள் இருப்பதை இந்த 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 எலெக்ஷன் மூவ்மெண்ட்ஸ் தெரிகிறது. அவங்க கேட்கறதும் இவங்க பதில் அளிப்பதும் அப்படிதான் இருக்கிறது. நம்பிக்கை பெறாம வெற்றி கோட்டை தொட முடியாது அப்படின்றதையும் நீங்க எப்படி பார்க்குறீங்க? இந்த தேர்தல் முடிவு பாமகவுக்கு சொல்ற செய்தியா இதை நினைக்கிறீங்க ராஜேஷ்? முதல்ல அண்ணன் எழிலரசன் அவர்களுக்கு சில பதிலை சொல்லிடுறேன். மக்களை வந்து நாங்கள் கொச்சப்படுத்துகிறதா சொன்னார். மக்களை வந்து நாங்கள் என்றைக்குமே கொச்சப்படுத்தலை. மக்களை வந்து ரொம்ப மதிக்கிறோம். அதுவும் விக்கிரவாண்டி தொகுதி மக்களை வந்து நாங்கள் ரொம்பவே மதிக்கிறோம். ஏன்னா எங்களுக்கு வந்து எங்களை மதித்து நாங்கள் நேர்மையாக ஒரு கட்சி ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 56,296 பேர் எங்களுக்கு வாக்களிச்சிருக்கிறாங்க. அதனால் விக்கிரவாண்டி தொகுதி மக்கள் மீது மிகுந்த மரியாதை இருக்கிறது எங்களுக்கு. அதே சமயம் மக்களை வந்து பணத்திற்கு விலை போய்விட்டார்கள் என்று நாங்கள் கொச்சப்படுத்தவில்லை. அதாவது அவர்கள் மிகவும் நியாயமானவர்கள், நேர்மையானவர்கள். கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாத திமுக அரசை போல மக்கள் அல்ல. அவர்கள் அவர்கள் திமுகவால் கொடுக்கப்பட்ட பணத்தை வாங்கிவிட்டோமே, கை நீட்டி வாங்கிவிட்டோமே என்ற ஒரு அச்சுறுத்தல். இன்று மறுபுறம் பணத்தை ஒருபுறம் கொடுக்க மாதிரி கொடுத்துவிட்டு மறுபுறம் நீ ஓட்டு போட்டியா, உன் புள்ள மேலே சத்தியம் பண்ணு, உனக்கு நீ புறம்போக்கில் இருக்கிற, உன் வீட்டை இடிச்சு போடுவேன் அப்படின்ற மிரட்டல்கள், அச்சுறுத்தல்கள், அதையெல்லாம் பயந்து, அதாவது மக்கள் நடுநடுங்கி திமுகவினுடைய அச்சுறுத்தல் காரணமாக காவல்துறையும் அதெல்லாம் கண்டுகொள்ளவே இல்லை. பல இடங்களில் நேருக்கு நேர் மோதி கொண்டார்கள். காவல்துறை முழுமையாக ஆளுங்கட்சிக்கு மட்டுமே சாதகமாக இருந்தது. திமுகவின் அச்சுறுத்தலின் காரணமாக மட்டும், மிரட்டப்படுவதன் காரணமாக அவர்களுக்கு மனசாட்சிக்கு பயந்து காசை கொடுத்துட்டாங்களே, வேறு வழி இல்லையே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் வாக்களித்தாங்களே தவிர திமுகவுக்கு வாக்களிக்கணும்லாம் வாக்களிக்கல. மக்களை எந்த இடத்துலையும் பாட்டாளி மக்கள் கட்சி கொச்சப்படுத்தவில்லை. மக்கள் நேர்மையானவர்கள், நியாயமானவர்கள். திமுக அரசை போல இல்லை, அவர்கள் நியாயமானவர்கள். அவர் வாங்கிய பணத்திற்கு நியாயத்தை காட்டிவிட்டார்கள், விசுவாசத்தை காட்டிவிட்டார்கள், அவ்வளவுதான். அதே போல் அண்ணன் எழிலரசன் அவர்கள் இடஒதுக்கீட்டில் வன்னியர்கள் 14% அனுபவிப்பதாக சொல்கிறார். 1988 கொடுக்கப்பட்ட இடஒதுக்கீட்டில் முதல் வருடத்திற்கும் அடுத்த வருடத்திற்குமான வேறுபாடு என்ன அப்படின்ற ஒரு புள்ளி விவரத்தை நாங்கள் கொடுக்கவில்லை. திமுக அரசு, இன்றைய திமுக அரசு தான் அதனுடைய பத்திரிகையில் கொடுத்திருக்கிறது, ஒரு புள்ளி விவரத்தை கொடுத்திருக்கிறது. அந்த புள்ளி விவரத்தின்படி பொறிய மருத்துவத்தில், அதாவது முதல் வருடம் 68 மாணவர்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்டவர் எம்பிசியில் 68 மாணவர்கள் சேர்ந்த இடத்தில் 187 மாணவர்கள் சேர்ந்தார்கள் என்றும், அதில் வன்னியர்கள் 26 பேரிலிருந்து 74 பேர்கள் சேர்ந்தார்கள் என்றும் சொல்லியிருக்கிறார். அண்ணன் எழிலரசன் அவர்கள் கணக்கை சரியாக போட வேண்டும் என்பதை நான் இந்த இடத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஏனெனில் அதாவது நாங்கள் கேட்கும் 10.5% படியே கணக்கிட்டால் கூட 98 வன்னியர் மாணவர்கள் அங்கே இடம் பெற்றிருக்க வேண்டும். ஆனால் நாங்கள் இடம் பெற்றதோ 24 மாணவர்கள், அங்கே வன்னியர்களுக்கு இடம் கிடைக்கவில்லை. 7.91% மட்டுமே வன்னியர்களுக்கு அங்கே பிரதிநிதித்துவம் கிடைத்திருக்கிறது. இதை சொன்னது நாங்கள் இல்லை, திமுக அரசு. இன்றைய திமுக அரசு. இதுவும் 1989 தற்போதைய தரவுகள் அல்ல. இந்த தேர்தலில் வன்னியர்கள் ஒரு பாயிண்ட். அதாவது அண்ணன் எழிலரசனுடைய கூற்றுங்கிறது தவறு. அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் சட்டசபையில் பேசியது தவறு. அதான் சொல்றேன், அமைச்சர்கள் அதாவது வன்னியர்களுக்கு செய்திருக்கிறோம் நீங்க சொல்றது 1988 வன்னியர்களுக்காக மட்டும் நடக்கிறது இல்லைங்க. தனி தொகுதிக்கு நடந்த அந்த பழைய தேர்தல் இல்லைங்க, இது பொது தேர்தல்.
இல்ல இடஒதுக்கீடு சம்பந்தமாக அண்ணன் நெடுஞ்செழியன் அவர்கள் பேசியதற்கான பதிலை சொல்றேன். 14% அனுபவிக்கிறார்கள் என்பது ஒட்டுமொத்த பதிவு பண்றாங்க. ஒட்டுமொத்த மக்கள் இல்லைங்களா? நாங்க வன்னியர்கள் வந்து அவ்வளவு அனுபவிக்கல, 8% மட்டும் தான் அனுபவிக்கிறாங்க அப்படிங்கறது திமுக அரசே ஒப்புக்கொண்டிருக்கிறது. அதை நாங்க 1989க்கான எல்லா மக்களும் 1989க்கான புள்ளி விவரம் ராஜேஷ் தற்போதைய தரவு. நீங்க ஏன் சார் இல்ல சார் நாங்க 30 இல்ல 10.5 வந்து இப்போ 2021 19 வந்துச்சு நாங்க கேட்டுட்டு இருக்கோம். 10.5 வச்சு தான் நீங்க சட்டமன்றத்தில் விவாதிக்கிறீங்க. ஒரு நிமிஷம் ஜெனராம் குறுக்குறாரு. இந்த தேர்தல்ல நாம் தமிழர் கட்சி போட்டியிட்டது அதிமுகவும் இல்ல திமுக இல்ல அப்படின்னா மக்கள் தங்களுக்கு அபரிமிதமா வாக்குகளை போடுவாங்கன்னு நாம் தமிழர் கட்சி நம்பி இருக்க கூடும். ஆனா நாம் தமிழர் கட்சியோட வாக்கு விகிதம்ன்றது பெரிய அளவுல இதுல எடுபடல. இடைத்தேர்தலில் சளைக்காமல் போட்டியிடக்கூடிய ஒரு கட்சி, அதனுடைய நம்பிக்கை ஏடிஎம்கே இல்லைன்னா நம்ம ஓட் ஷேர் இன்க்ரீஸ் ஆகும்னு நாம் தமிழர் நினைச்சிருக்க கூடும். எம்ஜிஆர் பாட்டெலாம் பாடி ஓட்டு கேட்டார். ஆனால் அதிமுக தொண்டர்கள் நாம் தமிழர் பக்கம் போன மாதிரி தெரியலை. அது ஒன்று. ரெண்டாவது ரிஷிகேஷ் பத்ரிநாத். பத்ரிநாத் அயோத்தியை போல பத்ரிநாத்தும் பாஜகவின் கையில் இருந்து நிலவி காங்கிரஸ் கையில போயிருக்கு. அது எஸ்பி கையில போயிருக்கு, இது காங்கிரஸ் கையில போயிருக்கு. அவங்க ராமேஸ்வரத்தையும் சேர்த்து சொல்றாங்க. ராமேஸ்வரமும் ராமநாதபுரம் தொகுதியில முஸ்லிம் லீக்குக்கு போயிருக்கு. பாரதிய ஜனதா கட்சியின் கையில முக்கியமான இந்து வழிபாட்டு தலங்கள் அப்படின்னு கருதக்கூடிய இடங்கள் எல்லாமே பிஜேபியிடம் இருந்து வேறு கட்சிகளுக்கு போயிருக்கு அப்படிங்கிறத இன்றைக்கு வந்த ரிசல்ட், பத்ரிநாத் ரிசல்ட்டுக்கு பிறகு ஒரு நாளிதழ் இணையதளத்துல பார்த்தேன். எல்லாத்தையுமே சுட்டி காட்டி காலம் மாறிட்டு இருக்குது அப்படின்னு சுட்டி காட்டுறாங்க. அதுக்கு பிறகு அந்த 13 இடங்கள்ல இந்தியா கூட்டணிக்கு 10 இடங்கள் கிடைச்சிருக்குங்கிறதும் சிக்னிபிகண்டான டெவலப்மெண்ட் தான். அதாவது வீழ்த்தப்பட முடியாதவர் பிரதமர் நரேந்திர மோடி அல்லது பாரதிய ஜனதா கட்சி அல்லது தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படிங்கிற ஒரு இமேஜை வச்சுக்கிட்டே இருந்தாங்க மாற்றி மாற்றி கடந்த 5 ஆண்டுகள்ல. அந்த மாதிரியான நிலைமைகள்லாம் இல்லைங்கிறத இப்ப சமீப காலமாக இந்த மக்களவை தேர்தலும் சரி, அதற்கு பிறகு இப்போ இடைத்தேர்தலும் சரி, இனி அடுத்து நடக்கிற ஒரு 12-13 தொகுதிகள் யூபியில மட்டுமே இருக்கு. அதுக்கப்புறம் இந்த 3 மாதங்கள்ல மகாராஷ்டிரா, ஹரியானா தேர்தல் இருக்கு. மகாராஷ்டிரா, ஹரியானா, ஜார்க்கண்ட்ல தேர்தல் இருக்கு. அக்டோபர் டு டிசம்பர் இந்த ஆண்டு இறுதிக்குள்ள. அது எல்லாமே கிட்டத்தட்ட இதே மாதிரியான ஒரு ட்ரெண்டை இந்தியா கூட்டணிக்கு சாதகமாக வெளிப்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. இந்த மாதிரி பின்னணியில ஒன்று பாஜக, பாட்டாளி மக்கள் கட்சி, பாஜக கூட கிடையாது. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும், விக்கிரவாண்டியை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழரோ வேற யாரும் இல்லை. திமுக, அண்ணா திமுகவுக்கு அடுத்தாப்புல, நான் அதை அடுத்தாப்புல தான் சொல்றேன், 3வது இடமாகத்தான் பாட்டாளி மக்கள் கட்சியை சொல்றேன். இந்த 3 கட்சிகளை தாண்டி வேறு கட்சிகளுக்கு வாக்குகள் வரும்னு நான் நினைக்கல. பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் வாக்குகள் அவங்களுடைய செல்வாக்கு மிகுந்த பகுதியாக அது இருந்தாலும் அது மெஜாரிட்டி, இந்த ஃபர்ஸ்ட் பாஸ்ட் த போஸ்ட்ல மெஜாரிட்டி பெறக்கூடிய இடத்துக்கு அது இன்னும் நகரல. அந்த மெஜாரிட்டி வரலன்னு தான் தெரியுது. ஏன்னா 2016 தனியா நிற்கும் போதும் அவங்க 41,000 வாக்குகள் வாங்கினாங்க. கன்சிடரபிள் ஓட்டு அது. அதை நான் குறைத்து மதிப்பிடவில்லை. 41,000 வாக்குகளை அவங்க தனித்து நின்று வாங்கினாங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம்தான் விக்கிரவாண்டியில. ஆனால் அது வெற்றிக்கான தேவை இல்லை, அப்படி வெற்றிக்கு தேவையான அளவு இல்லைங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி இங்க பிஜேபி நின்றாலோ அல்லது விக்கிரவாண்டியில அப்போ வாங்கின 42,000 ஓட்டு, அதாவது கலைஞர் ஜெயலலிதா உயிரோடு இருக்கிற போது மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி அப்படின்னு ஒரு தனித்து அன்புமணி அவர்களை முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்து நடத்தின அந்த தேர்தலில் வாங்கின வாக்கு சதவீதமும் இதுவும் ஏறத்தாழ சிமிலர், கொஞ்சம் கூட இருக்கலாம். இப்போ பிஜேபி மற்ற கட்சிகள்லாம் கூட்டணியிலிருந்து ஒரு சின்னதாக கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கலாம். பட் அவங்க வாக்குகளை தக்க வச்சுக்கிறாங்க அப்படின்னு அதை பார்க்கிறதா, வெற்றி கோட்டை தொடக்கூடிய இடத்துல அவர்கள் இல்லை, பெரும்பான்மை மக்கள் இன்னமும் அவர்களுக்கு ஏற்பு இல்லை அப்படின்னு அதை பார்க்கணுமா? ஆமா, வெற்றி கோட்டை தொடக்கூடிய இடத்துல இல்ல, அவங்களுக்கு பெரும்பான்மை வெற்றியை கொடுக்கக்கூடிய நிலையில அது இல்ல. அவங்களுக்கு அந்த மாதிரி பொசிஷன் எப்ப கிடைச்சது? 96ல கிடைச்சது. தனியாக நின்று 4 இடங்கள் அவங்க வெற்றி பெற்றார்கள். அந்த மாதிரி தனியாக நின்று அதற்கு பிறகு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கலங்கிறது தான்
யதார்த்தமான நிலைமை. அது போக இங்க வந்து அவங்க என்ன பெரிய கூட்டணின்னு சொன்னாலும் விக்கிரவாண்டிக்குள்ள பாஜகவினுடைய யூனிட்ஸ் எத்தனை இருக்கு, நாம் தமிழருடைய யூனிட்ஸ், நாம் தமிழர் இல்ல, மற்ற அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய பிற தலைவர்கள் அவங்க பொதுக்கூட்டம் நடத்தினாங்களே, அதுக்கு வந்து தலைவர்களுடைய கட்சிகளினுடைய கிளைகள் அந்த விக்கிரவாண்டிக்குள்ள எவ்வளவு இருக்கு, அவங்க ஒரு நம்பர் காட்டலாம், இவ்வளவு தலைவர்கள் ஆதரிக்கிறார்கள்ங்கிற நம்பர் காட்டலாம். ஆனா அந்த கட்சிகள் எல்லாம் அங்க விக்கிரவாண்டிக்குள்ள வேர் பிடிச்சு நிக்கிற கட்சிகளா? அப்படி இருக்கும்போது கூட்டணியால பாட்டாளி மக்கள் கட்சிக்கு என்ன பலன் இருக்கு அதுல? அதனால அது மீண்டும் தனியா நிக்கிற மாதிரி தான். அடிஷனலா 1000 ஓட்டு 2000 ஓட்டு அதிகமாக வந்திருக்கலாம். அதை தாண்டி அவர்களுக்கு கூட்டணியால பெரிய பலன் எதுவும் வாக்குகள்ல கிடைச்சிருக்காது. சரி, தேர்தல் புறக்கணிப்பு அப்படின்றத ஒரு வியூகமா எடுத்த அதிமுக இந்த தேர்தலில் 2 விஷயத்தை சொல்லுது. இந்த தேர்தல் ஒன்று, மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான ஒரு அணி, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்னைக்கு திமுக தலைவர் ஆனாரோ அன்றிலிருந்து தொடர்ச்சியாக உள்ளாட்சி தேர்தல், நகர்ப்புற உள்ளாட்சி, ஊரக உள்ளாட்சி, அடுத்தடுத்த இடைத்தேர்தல்கள், பொது தேர்தல், மக்களவைத் தேர்தல், சட்டமன்ற தேர்தல், தொடர்ச்சியாக 11 தேர்தலில் ஒரு கூட்டணியை வெற்றிகரமாக நடத்தி இருக்கிறார். 11 தேர்தல்களில் வெற்றியை பிடிச்சு வெற்றி அடைந்து சாதிச்சிருக்கிறாரு. இப்போ அவருடைய தலைமை அப்படின்ற ஒன்றுக்கான பப்ளிக் அப்ரூவல் அப்படியே இருக்கு, குறையல அப்படின்னு பார்க்கறது ஒரு கோணம். அதை அப்படித்தான் பார்க்கணுமான்னு உங்களை கேட்கிறேன். ரெண்டாவது, தேர்தல் வியூகத்தில் இந்த தேர்தலை புறக்கணித்த அதிமுக இந்த ஒரு முக்கியமான எதிர்க்கட்சி எதை சாதித்ததுன்னு தெரியல. தேர்தல் நேரத்தில் அதனுடைய இதை பேசாமல் இருக்க முடியாத முடிவு வருகிற போது அடுத்து வரக்கூடிய நாட்களில் விக்கிரவாண்டி அவர்களுக்கு என்ன செய்தியை சொல்லியிருக்கு, அவங்க கோர் ஓட்டர்ஸ் பிஎம்கேக்கு ஓட்டு போட தயாராக இல்லை, நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட தயாராக இல்லை, பூத்துக்கு வராமல் இருப்பாங்களே தவிர வந்தால் கணிசமானவர்கள் திமுகவுக்கு ஓட்டு போடுறாங்க அப்படின்ற ஒரு செய்தி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு என்ன சொல்லுது? திமுகவுக்கு எதிராக வலிமையான அணி அமைக்கணும் அப்படின்னு எடப்பாடிக்கு எதிராக போர்க்கூடி உயர்த்திட்டு இருக்கிற அதிமுக காரங்களுக்கு என்ன சொல்லுதுன்னு நினைக்கிறீங்க? எடப்பாடிக்கு எதிராக போர்க்கொடி தூக்கிட்டு இருக்கிற அதிமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்டவர்களுக்கு இது ரொம்ப தெளிவான செய்தி சொல்லுது. அதிமுகங்கிற பிராண்ட் வேல்யூ இல்லாம அவர்களால தேர்தலை சந்திக்கவே முடியாது அப்படின்னு. ராமநாதபுரத்துல ஓபிஎஸ் நின்ன மாதிரி தனித்தனி பகுதிகளில் நின்று முயற்சி பண்ணலாம். பட் தேர்தலில் இந்த தேர்தல் முறையில வெற்றி பெற முடியுமாங்கிறது ஒரு பெரிய கேள்விதான் அவர்களுக்கு. அதனால எடப்பாடி வந்து அதைத்தான் அந்த இடத்தை தான் எடப்பாடி வந்து டேப் பண்றாரு. அமைப்பு ரீதியான வலிமை பெற்ற அதிமுக களத்துக்கு வரலன்னா திமுக எதிர்ப்பு வாக்குகளே உங்களால் ஒரு காலத்திலையும் பெற முடியாதுங்கிறத டிக்ளேர் பண்ணி அதை செய்யறாரு. ஆனா எழிலரசன் சட்டமன்ற உறுப்பினர் அவர் குறிப்பிட்ட மாதிரி அவர் வந்து பாய்காட்னா நாங்க போட்டியிடவில்லைங்கிறத தாண்டி எதுவும் சொல்லல. அவர் வந்து அதிமுக வாக்காளர்கள் வாக்களிக்கவே வராதீர்கள்னு சொல்லல, நோட்டாவுக்கு போடுங்கன்னு சொல்லல, அல்லது யாருக்காவது விருப்பப்படி போடுங்கன்னு சொல்லல, எதுவுமே சொல்லல. நாங்கள் போட்டியிடவில்லை, அவ்வளவுதான். அதை தாண்டி அவர் எதுவுமே சொல்லல. ஆனா அந்த மத்திய பிரதேசல ஒரு தொகுதியில காங்கிரஸ் வேட்புமனு நிராகரிக்கப்பட்ட உடனே காங்கிரஸ் வந்து நோட்டாவுக்கு போடுங்கன்னு கேம்பெயின் பண்ணி ஒரு 1 லட்சம் ஓட்டு வரைக்கும் நோட்டாவுக்கு வாங்கினாங்க. அந்த மாதிரி ஒரு அறைகூவலுக்கு அதிமுக தயாராக இல்லை. அவங்க வந்து ஓப்பனா விடுறதுக்கு தான் தயாராக இருக்கிறாங்க. அப்படி ஓப்பனா விட்டாலே இந்த 2 கட்சிகளுக்குள்ள யார் நிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அதிகமான வாக்குகள் வந்து சேரும்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப எக்ஸப்ஷனல் சர்க்கம்ஸ்டான்சஸ் தவிர்க்க முடியாத வேறு சிறப்பான சந்தர்ப்பங்கள் தவிர மற்றபடி இயல்பான நாட்கள்ல இப்படித்தான் நடக்கும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஸ்டாலின் பத்தி கேட்டீங்க, முதலமைச்சர் ஸ்டாலினை பற்றி. அந்த திமுக அணியை அவர் நடத்தும் விதம் வந்து சிறப்பான விதமாக இருக்கு. அது போக அவரை வந்து திராவிட இயக்கத்தின் தலைவராக மட்டும் பார்க்கக்கூடிய நிலையிலிருந்து அவர் மேல போயிட்டாரு. அந்த கூட்டணியினுடைய தலைவராக பார்க்கிற நிலையிலிருந்தும் அவர் கொஞ்சம் மேல போயிட்டாரு. அவருக்கு ஒரு யூனிவர்சல் அப்பீல் இருக்கு, எல்லா தரப்பு மக்களிடத்திலயும் அவருக்கு ஒரு அப்பீல் இருக்கு. அவரை போய் இனிமேல் வந்து 10,000 பேர் இருக்கக்கூடிய ஒரு சமூக சாதியை சார்ந்தவர் முதலமைச்சராக இருக்கிறாரு, பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லை, நம்ம போய் அவரை சார்ந்து இருக்க வேண்டியது இருக்கு என்ற விதமான பிரச்சாரத்தை வைத்து இனி ஸ்டாலினை அவர்களால யாராலையும் வீழ்த்தவே முடியாது. ஸ்டாலினோட அப்பீல் வந்து இப்போ அனைத்து மக்களுக்குமான அப்பீல். அவரை வந்து ஒரு கட்சிக்காக அல்லது ஒரு கட்சியினுடைய ஐடியாலஜிக்காக, அந்த ஐடியாலஜி சமநீதி,
சமத்துவம், சமூக நீதி அப்படிங்கிற கோட்பாடுகளுக்குள்ள மட்டுமே வைக்கக்கூடிய நபராக அவர் இல்லை. எப்படி ஸ்டாலினும் அவர் தம்பி அகில இந்திய அளவில் அவருடைய தம்பியும் கிட்டத்தட்ட யூனிவர்சல் அப்பீலுக்குள்ள எளிய மக்கள் அனைவருக்குமான ஐக்கானாக அவங்க 2 பேரும் மாறிட்டு வராங்க. தமிழ்நாட்டில் மு.க. ஸ்டாலினும் அகில இந்திய அளவில் ராகுல் காந்தியும் அந்த ஒரு டிரான்ஸ்பர்மேஷனுக்குள்ள அவங்க வந்துட்டாங்கன்னு நான் உறுதியாக நம்புறேன். அதனால அவரை இனிமேல் இந்த எவ்வளவு வேண்டுமானாலும், யார் வேண்டுமானாலும், எவ்வளவு வேண்டுமானாலும் கேலி செய்யலாம், எவ்வளவு வேண்டுமானாலும் இழிவுபடுத்தி பார்க்கலாம், சம்பந்தமே இல்லாம அவர்கள் பேசுவதை திரிச்சு எல்லா இடங்கள்லயும் பிரச்சாரம் பண்ணலாம். அந்த இடத்தெல்லாம் தாண்டி வந்தாச்சு. அவங்களை இந்த மாதிரி ஒரு மலினமான உத்திகள் மூலமாக ஸ்டாலினை இனி தோற்கடிக்கவே முடியாது. அந்த கட்டத்துக்கு மு.க. ஸ்டாலின் வந்துட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேன். ஒரு லார்ஜர் பப்ளிக் அப்பீல், ஒரு மேசிவ் அப்பீல் அவருக்கு இருக்கு அப்படின்ற ஒரு பார்வையை சொல்றீங்க. ஒரு மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு மகத்தான தலைமை அப்படின்ற கட்சி, மதம், ஜாதி, இனம் அப்படின்றதெல்லாம் தாண்டி, ஏழை பணக்காரன்றதை தாண்டி, ஆண் பெண் என்பதை தாண்டி எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தலைவர்களை அவர்களுடைய செயல்பாடுகளின் அடிப்படையில் விமர்சிக்கலாமே தவிர அவர்கள் பிறந்த ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினுடைய எண்ணிக்கை என்ன அப்படின்றதெல்லாம் விமர்சிப்பது அரசியல்ல நிராகரிக்கப்படும், அது ஏற்றுக்கொள்ளவே படாது அப்படின்ற ஒரு கோணத்தை முக்கியமா சொல்றீங்க. இறுதியாக மக்களுடைய கருத்து என்ன அப்படின்றத நம்ம உடனடியா பாத்திரலாம். கேரிஸ்மான்னு சொல்றாங்களே, அந்த கேரிஸ்மாங்கிறது கவர்ச்சிகரமான அம்சங்கள் இல்ல, செயல்பாடுகள் தான் அப்படிங்கறத அவர் ப்ரூவ் பண்ணிட்டாரு. ஸ்டேட்ஸ்மேன் அதாவது ஒரே ஒரு வார்த்தைக்காக எனக்கு வாய்ப்பு பெற்ற அபாரமான வெற்றிக்கு என்ன காரணம்? விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் அபாரமான வெற்றியை திமுக பெறுவதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி நேயர்கள்ட்ட எக்ஸ் தளத்தின் மூலமாக ஒரு கேள்வியை முன் வச்சிருந்தோம். திமுக அரசினுடைய திட்டங்கள் இதற்கு காரணமா? அதிமுக புறக்கணித்தது திமுகவுக்கான ஒரு பிரம்மாண்ட வெற்றியை நோக்கி அதை எடுத்துட்டு போயிடுச்சா? அல்லது அதிமுக பாமகவும் பாஜகவும் சேர்ந்த கூட்டணி அதை மக்கள் ஏற்றுக்கொள்ளலையா என்கிற கோணத்தை நேயர்கள் படி கேட்டிருந்தோம். இது வெற்றிக்கு காரணமாக மக்கள் சொல்லியிருக்கக்கூடிய கருத்தை இப்போ பார்க்கலாம். திமுக அரசின் திட்டங்கள் இதற்கு காரணம் என்று 64% நேயர்களும், அதிமுக புறக்கணித்ததால் இந்த வெற்றி சாத்தியமானது என்று 23% நேயர்களும், பாஜக பாமக கூட்டணியின் காரணமாக இந்த வெற்றி என்று 13% நேயர்களும் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. அந்த நேயர்களுக்கு நன்றி. நிறைவு பார்வை சுருக்கமாக சொல்லுங்க. 1 நிமிஷம். திரு ராஜேஷ். இப்போது திமுக அரசின் திட்டங்கள் அப்படிங்கிறது இந்த கணிப்பு ஒரு பொதுவான மக்களினுடைய எண்ண ஓட்டங்கள் அப்படிங்கிறது கிடையாது. சமூக ஊடகங்கள் செயல்படுவர்களுடைய எண்ணங்களாக தான் நம்ம பார்க்கணும். அப்படின்னு பார்க்கும்போது திமுக அரசின் திட்டங்களுக்காகலாம் வாக்களிக்கலை, கொடுத்த பணத்துக்காக மக்கள் வாக்களிச்சிருக்கிறாங்க. அதேபோல் அண்ணன் எழிலரசன் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இது ஏவாவேலு அமைச்சர் ஏவாவேலு என்ன சொல்லியிருக்காங்க, எம்ஜிஆர் திமுகவிலிருந்து பிரிந்து போனவர், அதனால் அதிமுக வாக்குகள் திமுகவிற்கு வர வேண்டும் நேரடியாக கேட்டுக்கொண்டார். ஆனால் அவங்க அப்படி கேட்கவே இல்லைன்னு சொல்லி அண்ணன் சொன்னாங்க. திமுகவும் அப்பட்டமாக வெளிப்படையாக கேட்டது என்பதை இங்கே மீண்டும் பதிவு செய்கிறேன். அதே போல் கூட்டணி பலன் என்னன்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. பாஜக பாமக கூட்டணி, நாங்கள் தமிழ்நாட்டில் ஒரு புதிய மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்ற முயற்சியில் அதனுடைய முன் நடவடிக்கையாக தான் 2024 மக்களவைத் தேர்தல் கூட்டணி அமைப்போம் என்று சொல்லியிருந்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக நடைபெற்ற இந்த இடைத்தேர்தலிலும் அதே கூட்டணியை நாங்கள் தொடர்கிறோம். 2026 நோக்கி எங்கள் கூட்டணியானது வெற்றி நடை போட்டு கொண்டு இருக்கிறது. நிச்சயமாக பலம் பெற்ற ஒரு அணியாக வரும். 56,296 மக்கள் எங்களை நம்பி, எங்கள் கூட்டணியை நம்பி, நேர்மையாக ஒரு மாற்றத்தை வேண்டும் என நம்பி திமுக அரசிற்கு எதிர்ப்பை காட்ட வேண்டும் என வாக்களித்திருக்கிறார்கள். அந்த வாக்கானது இன்னும் மேலும் மேலும் நாங்கள் உயர்த்தி ஒரு வெற்றி நடையை போட்டு வெற்றி நடையான கூட்டணியை உருவாக்கி 2026 ஒரு புதிய மாற்றத்தை, திமுகவை அகற்றி புதிய மாற்றத்தை உருவாக்குவோம் என நாங்கள் பதிவு செய்ய விரும்புகிறோம். மிக்க நன்றி ராஜேஷ். திரு எழிலரசன், இந்த தேர்தல், இந்த எக்ஸ் தளத்தினுடைய ஒப்பீனியன், இந்த தேர்தலுடைய முடிவுகள் எதை காட்டுகிறதுன்னு சொன்னால், திமுக அரசினுடைய திட்டங்கள் மிகப்பெரிய வெற்றியை தந்திருக்கிறது. அதற்கு காரணமான மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தான் என்பதனை பற்றி திரு ஜென்ராம் அவர்கள் குறிப்பிட்டதைப் போல எஸ் பிகம் எ ஸ்டேட்ஸ்மேன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு என்று சொன்னேன். அதை இன்னும் அழுத்தமாக சொல்லிட வேண்டும் சொன்னால் தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. இந்த நிலையினை எங்களுடைய தலைவர் அவர்கள், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பெறுவதற்கு முன்பாகவே மாண்புமிகு முதலமைச்சராக விளங்கிய முத்தமிழஞ்ச கலைஞர் அவர்கள்
50 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அதை நிலைநிறுத்தி காட்டிவிட்டவர். எனவே ஜாதியின் அடிப்படையால், எந்த பிறப்பின் அடிப்படையால் என்பதெல்லாம் இல்லை. அவரவருடைய ஆற்றலாலும் மக்களோடு சேர்ந்து பணியாற்றுவதாலும், மக்களுக்காக யார் நின்று போராடி திட்டங்களை வகுக்கிறார்களோ அவர்களை மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்பதற்கு சான்று முத்தமிழஞ்ச கலைஞர். அவர் வழியில் இருக்கக்கூடிய தலைவர் அவர்கள் இன்றைக்கு இந்தியாவினுடைய ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பெஸ்ட் ஸ்டேட்ஸ்மேன் என்ற அளவிற்கு மாறியிருப்பதற்கு காரணம். அதை போலவே பாஜக பாமக கூட்டணி என்று சொல்லியிருக்கிறது பாருங்கள். அது கூட நான் என்ன சொல்லுவேன்னா, பாமகவை இன்றைக்கு வன்னியர்களே, அந்த விக்கிரவாண்டி தொகுதியினுடைய மக்களாக இருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்களான வன்னியர்கள் நம்பவில்லை. பாமகவை இனி நம்புவதால் எந்த வாய்ப்பும் இல்லை என்று பாஜக நினைக்கக்கூடிய நிலையாகவும் இந்த தேர்தல் முடிவுகள் சொல்லுகிறது. பாஜகவோடு கூட்டணி வைத்தால் இனிமேல் தமிழ்நாட்டில் இந்த நிலைதான் வரும் என்று எல்லா எதிர்க்கட்சிகளும் யோசிக்க வேண்டிய தேர்தலாகவும் இது அமைந்திருக்கிறது. அநாகரிகமாக பேச்சுக்களை பேசி, அவதூறுகளை பேசி, அனாவசியமாக பேசி, தலைவர்களை கொச்சைப்படுத்தி பேசுகிற அரசியலுக்கும் இங்கே பதிலடி தந்திருக்கிறார்கள் மக்கள். எனவே இந்த தேர்தல் முடிவு பல உண்மைகளை வெளியே கொண்டு வந்திருக்கிறது. எனவே இந்த தேர்தல் முடிவுகள் இந்த மிகப்பெரிய தெளிவை தந்திருக்கிறது. இந்த தேர்தல் முடிவுகள் இன்டியூஸ்மெண்ட் காரணமாக வெற்றி பெற்றார்கள்னு சொல்வது முழுமையாக யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாததாகத்தான் இருக்கு. அரசியல் ரீதியான முடிவுகளை ஏற்றுக்கொள்வது தான் சரியானதாக இருக்கும். அதற்கு மேல நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் சப்ளிமெண்டரி காரணிகளாக இருக்குமே தவிர அந்த அடிப்படையில் வாக்களித்தார்கள்ங்கிற பார்வை எனக்கு உடன்பாடானதாக இல்லை. அந்த அளவுல அதை சொல்லி அதை நிறுத்திக்கிறேன். மற்றபடி திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேல மிகப்பெரிய நம்பிக்கையை விக்கிரவாண்டி மக்கள் வைத்திருக்கிறார்கள். முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய அறிக்கையில் சுட்டிக்காட்டி இருப்பது போல அந்த நம்பிக்கை ரொம்ப முக்கியமானது. அதை அவருடைய செயல்களின் மூலம், அந்த அரசின் செயல்பாட்டின் மூலமாக பெற்றிருக்கிறார். எதிர்க்கட்சிகள் குறிப்பிடக்கூடிய சில போதாமைகள் இருந்தால் அவற்றை சரி செய்து கொள்வதையும் அவர் தயாராக இருக்கிறார். சரி செய்து கொள்வதற்கும் தயாராக இருக்கிறார். விமர்சனங்களையும் ஏற்றுக்கொள்கிறார். நியாயமான ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களையும் ஏற்றுக்கொள்கிறார். இந்த நிலையில அவர் தொடர்ந்து செயல்படும் போது அடுத்தடுத்து எத்தனை தேர்தல்கள் வந்தாலும் அந்த அணி வெற்றி பெறும் என்ற நம்பிக்கையை கொடுக்கிறது. மிக்க நன்றி திரு ஜென்ராம், உங்க பார்வைகளுக்கு. பொதுவாக ஒரு தேர்தல் அப்படின்றது அந்த தேர்தலோட முடிஞ்சு போறதில்லை. ஒருவேளை அதிமுகவும் போட்டிக்கிட்டு இருந்தா எப்படிப்பட்ட சூழல் இருந்திருக்குன்றது ஒரு ஹைப்போதெட்டிக்கல். திமுகவும் பாமகவும் சமமான வாக்குகளை பெறுறாங்க, 100 இடையில் வெற்றி அப்படின்னா மக்கள் வாக்காளர்கள் பெரும் கோபத்தில் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு தீர்ப்பை விமர்சகர்களும் மற்றவர்களும் முன் வச்சிருப்பாங்க. ஒருவேளை பாமக வெற்றி பெற்றிருந்தால் வட தமிழ்நாட்டில் ஒரு அசைக்க முடியாத சக்தியாக பாமக உயிர் பெற்று எழுந்து விட்டது, திமுக ஆட்சிக்கு மக்கள் மரணடி கொடுத்துட்டாங்க அப்படின்ற அளவுக்கு அதிருப்தி வெடித்து கிளம்பிடுச்சு அப்படின்னு அது பேசப்பட்டிருக்கும். ஆனால் அதற்கெல்லாம் மாறாக மிக கணிசமான வாக்குகளை பெற்று பிரம்மாண்டமான வெற்றியை பெற்றிருக்கிறது. 2/3 பங்கு வாக்குகள் என்பது சாதாரண வாக்குகள் அல்ல. என்றாலும் ஒவ்வொரு தேர்தலும் வென்றவர்களுக்கும் சில செய்திகளை சொல்கிறது, தோற்றவர்களுக்கும் செய்திகளை சொல்கிறது. பேசப்பட்ட விஷயங்கள், கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள், முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள், தொகுதி வாரியாக ஒவ்வொரு வாக்குச்சாவடி வாரியாக மக்களை எந்த கட்சிக்கு யார் வாக்களிச்சிருக்கிறாங்க அப்படின்ற புள்ளி விவரங்களை எல்லாம் பார்க்கிற போது இந்த தேர்தல் முடிவு இன்னும் என்ன விரிவான செய்தியை சொல்லியிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்கலாம். நாம் தமிழர் கட்சிக்கான ஸ்கோப் அப்படின்றது லிமிட்டடா அல்லது எக்ஸ்பேண்ட் ஆகியிருக்கா அப்படின்றதுக்கான விடை தெரிந்திருக்கு. எவ்வளவு முயற்சி செய்தாலும் பாமகவினுடைய எல்லை என்பது எதுவரையிலும் போயிருக்கிறது. இந்த வியூகம் போதுமா, மாற்று வியூகங்களை எல்லாம் அந்த கட்சி தேட வேண்டுமா அப்படின்றது ஒன்று. இடைத்தேர்தலில் வெற்றி பெற்று விடலாம், இடைத்தேர்தல் வெற்றியே பொது தேர்தலில் ரிப்பீட் ஆகிறது இல்லை. எனவே தொடர்ந்து கவனத்தோடு இருக்கும், மக்கள் நலனுக்கான பணியை தொடர்ந்து முன்னெடுக்க வேண்டிய ஒரு செய்தி என்பது ஆளுங்கட்சிக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் அனைவருடைய கருத்து பகிர்வுக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது கேள்விக்களம். நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.